இஸ்லாமியர்களை திமுக அவதூறாக பேசியதாக கூறி அந்த சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் குடியுரிமை எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்த காலத்தில் ஒரு நபரை குறிப்பிட்டு அவர் அந்த இஸ்லாமிய சமூகத்தில் என்னென்ன தீங்குகள் செய்திருக்கிறார் என்று பல்வேறு யூடியூப் சேனல் மூலமாக பேட்டி அளித்துள்ளார்கள். குறிப்பாக பீஸ்ட் படத்தை தடை செய்ய வேண்டும் என்று அவர் தனி பிரத்யேக பேட்டியை அளிச்சிருந்தார். அதுல இஸ்லாமியருக்கு எதிராக இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை கூட 40 நிமிடங்கள் அவர் பேட்டி அளிப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு அவர் பதிலளிப்பாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நாங்கள் தான் தலித் சகோதரர்களுக்கு அனைத்தையும் செய்தோம். இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு படத்தோடைய கான்செப்ட்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய பார்வையில் இருக்கு. அப்ப 99 to 2004 உங்களுடைய ஐயா கலைஞர் அவர்கள் என்ன பேசினாரு நாங்களும் இப்ப எடுத்து பேச முடியும். RSS இயக்கம் சமூக இயக்கம் சொன்னது இதே அவையில, அதையும் நாங்க சொல்ல முடியும். அதனால மானிய கோரிக்கைகள் விவாதம்ங்கிறது நான் திருப்பி பதிவு பண்றேன். இதோட 4 முறை அரசை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்க அமைதியா கேட்டுட்டு இருக்கோம். யாருடைய பேச்சிலையும் நாங்க குறுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குறைகளை சொல்லணும்னா நாங்க 50 வருஷ வரலாற்று நாங்களும் எடுப்போம். 99 to 2004 கோத்ரா கலவரம் நடக்கும் பொழுது என்ன குரல் கொடுத்தீங்க நீங்க? இஸ்லாமியர்களுக்கு பாதிக்கப்படும் பொழுது அமைச்சரவையில் இருந்தது யார்? இதே திமுக தான். அமைச்சரவையில் இருந்து என்ன அப்ப குரல் கொடுத்திருக்கலாமே? கோத்ரா கலவரத்துல எல்லா இஸ்லாமியர் இறக்கப்பட்டாங்க, அதனால நாங்க அமைச்சரவையில் இருந்து ரிசைன் பண்றோம், எங்களுக்கு பதவி முக்கியம் இல்ல, இஸ்லாமியர்களோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு பதவியில இருந்து விலகி இருக்கலாமே. திமுக விலகி இருக்கலாமே. 99 2004 வரைக்கும் பிஜேபியோட ஆட்சி 5 வருஷம் முழு முதலா கொண்டு வந்து திமுக. இந்த பாவமும் இந்த வரலாற்றையும் எப்பயும் மறைக்க முடியாது. அதனால குறைகள் சொல்லாதீங்க. நாங்களும் வரலாறு, எங்களுக்கு வரலாறு தெரியும். அப்ப நம்மளுடைய தலித் சகோதரர்கள் பத்தி சொல்லும்போது சொல்றாரு, போன கவர்மெண்ட்ல தமிழ்நாடு recorded at 67% rise in atrocities against Dalit between 2019 to 2023. The highest increase in the country according to the report by the National Campaign and Dalit Human Rights Commission. இது நாங்க சொல்லல, NCDHR சொல்றாங்க. இந்த தமிழ்நாட்டிலே அதிகமான தலித் மக்களுக்கு எதிரான கிரைம் நடந்தது உங்களுடைய ஆட்சியிலிருந்து இங்க டேட்டா சொல்லுது. இத நாங்க இங்க பதிவு பண்றோம். அதனால குறைகள் சொல்லாதீங்க. அப்புறம் தலித் மக்களுக்கான ஒதுக்கிய நிதி, திமுக ஆட்சியில் நிதி பயன்பாட்டு குறைபாடுகள், CAG ஆடிட் அண்ட் டேட்டாவில், அதாவது CAG உடைய கவர்மெண்ட் உடைய டேட்டா, அதோட ஆடிட் ரிப்போர்ட், ஆதிரே டிராவிட வெல்ஃபேர் தொடர்பான பல கல்வி மற்றும் ஸ்காலர்ஷிப் எட்ஸில் தொடர்ச்சியான சேவிங்ஸ் இருந்தால் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2021-22 மட்டும் SC/ST கேர்ள்ஸ் லிட்டரசி இன்ஸ்டிடியூட் 6.67 கோடி சேவிங். அப்ராட் ஸ்காலர்ஷிப் ஃபார் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் 5.31 crore சேவிங்ஸ். ஹையர் எஜுகேஷன் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ரூபாய் 5.58 கோடி சேவிங்ஸ். அப்புறம் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் ரூபாய் 7.24 கோடி சேவிங்ஸ் போன்ற தொகைகள் பதிவு செய்யப்பட்டன. இதன் மூலம் ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயனாளிகளிடம் சென்றவில்லை. அதாவது நிதியை ஒதுக்கிட்டு இந்த எந்த ஃபண்டும் தலித் மக்களுக்கு போய் சேரல. இது நாங்க சொல்லல, இதோடைய CAG அதாவது CAG ரிப்போர்ட் சொல்லுது. அதனால உங்களுடைய பாலிசியை பத்தி சொல்லுங்க. அரசுடைய 100 நாள் தான் நாங்க வந்திருக்கோம். ஒரு வாரம் சொன்னாரு, சமூக நீதித்துறைன்னு மாத்திட்டாங்க, சாதியை குறிப்பிட்டா போயிடுமா? இந்த அரசு சாதிங்கிற வார்த்தையை ஒழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் பெயரை மாத்தணும், வேற எதுவும் கிடையாது. நீங்க காலனின்னு ஒழிச்சீங்க, காலனி ஒழிஞ்சிருச்சா? 25% 28% இந்த 75 வருஷத்துல இன்னும் விழுப்புரத்திலும் கள்ளக்குறிச்சியிலும் தமிழகம் முழுவதும் இன்னைக்கும் காலனில தலித் மக்கள் அதே குடிசையில தான் இருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் போது சாதாரண குடிசையில, அந்த இடத்துல தண்ணி இல்ல, ரோடு இல்ல, மெடிக்கல் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஹையர் எஜுகேஷன் போல. இப்ப சர்வே எடுத்து சொல்ல முடியும், அதிகமான பெண் கல்வியில முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். ஆனால் தலித் பெண்களுக்கான முக்கியத்துவம் கடந்த 75 வருஷத்துல கொடுக்கப்படலை. இந்த டேட்டா தான் உண்மை. நீங்க இப்பயும் சொல்றோம், வாங்க நீங்க காலனிங்கிற பேரை மாத்திட்டோம். நான் பேசி முடிச்சிரு, அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பதில் சொல்லுங்க. ஜனநாயகபூர்வம் அருவன் பண்ணுவோம். அவர் குறை சொன்னார்ல, பேசி முடிப்போம். உங்களுடைய ஆட்சியில தலித் மக்களுக்கு
இந்த சவுண்ட் எல்லாம் விட வேணாம். நீங்க பேசுங்க. அப்ப எல்லாரும் நாங்க இல்ல எந்திரிச்சு அப்படி இல்ல, வேண்டாங்க. நீங்க கருத்தை மட்டும் இல்ல, சொல்லுங்க. நானும் சொல்றேன். இல்ல, கருத்தை மட்டும் சொல்லுங்க. இல்ல, கருத்தை மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் என்ன பேச அலோ பண்ணணும். எல்லாரும் பேசினாலே எந்திரிச்சு நின்னோம்னா அப்புறம் நம்மளும் எந்திரிச்சு நிக்க வேண்டியது அவங்க இல்ல, பேச. நான் இல்ல அவர் பேசி முடிந்ததும் இல்லங்க அவர் இல்ல நீங்க இல்லங்க இல்ல அவர் என்ன சொல்லிருந்தா நீங்க பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் கேக்குறோம். நான் அனுமதி தரேன். நாங்க பேசி முடிச்சு என்ன வேணா பேசுங்க, நாங்க கேக்குறோம். உட்காருங்க. நான் பேசி முடிச்சோட நீங்க என்ன வேணா பேசுங்க, நாங்க பேசி முடிக்கல. இருங்க என்ன பார்த்து பேசுங்க. பின்னாடி எல்லாரும் உட்கார சொல்லுங்க. மாண்பு பொதுப்பணித்துறை என்ன பார்த்து பேசுங்க. பாருங்க, நான் சொல்றேன். இருங்க, 75 ஆண்டு காலமாக இப்படிப்பட்ட குடியிருப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகள் இல்லைன்னா ஒரு கருத்து சொல்ல இருக்குன்னு நீங்க சொல்ற கருத்தை அவர் பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க. எங்க என்ன இருக்கு உங்க கருத்துக்களை பதிவு பண்றது அனுமதி தரேன். நீங்க பேசி முடிங்க. கருத்து முடிங்க. உடனே தரேன் உங்களுக்கு. துணைத் தலைவர்கள் உட்காருங்க. அவர் சொல்லி முடிச்ச உடனே தரேங்க உங்களுக்கு. நீங்க சொல்லுங்க. நான் ஆதாரபூர்வமா தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் 7 நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு. நாங்களும் இப்ப சவுண்ட் போட இல்ல, வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. நீங்க விடுங்க. நீங்க கருத்தை மட்டும் பேசுங்க. நீங்க இல்லங்க. இல்ல நாங்கள் இருங்க. உட்காருங்க. இல்ல மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், நீங்க உங்க கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே வந்து கருத்தை சொல்லி முடிங்க. நீங்க இல்ல, நான் பேசும்போது ஏன் சவுண்ட் கொடுக்குறீங்க? இல்ல அது வேண்டாம். நீங்க விடுங்க. நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க. நீங்க பதில் நீங்க பேசுங்க. தொடர்ந்து பேசுங்க. நீங்க பேசுங்க. நாங்க யாரையும் மிரட்டல. எங்களை மிரட்டினாலும் நாங்க பயப்படுற ஆள் கிடையாது. அதுதான் நாங்க சொல்ல வரோம். நீங்க பேசி முடிங்க. எதிர்கட்சிகள் நீங்க பேசி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் நாங்கள் பதில் சொல்லக்கூடிய சொல்லுங்க. அவங்களுடைய கோரிக்கைகள், திட்டங்கள், பாலிசி பத்தி பேசினா அதுக்கு நாங்க எந்திரிச்சு பதில் சொல்லவும் செய்யறோம். அப்ப குற்றச்சாட்டு சொல்றாங்க, ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய கவர்மெண்ட பார்த்து சொல்றாங்க, சமூக நீதி துறைன்னு பேர் வச்சிருக்காங்க, சாதிங்கிற பேரை எடுத்துட்டா உங்களுக்கு இந்த அரசு மாறிடுமா, பேரளவுக்கு வச்சிருக்காங்க. அப்ப காலனின்னு பேரை மாத்துனீங்க, உங்களுடைய உள்நோக்கம் என்ன? காலனிங்கிற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, தலித் மக்களுக்கு அவமதிப்பா இருக்குங்கிறது உங்களுடைய உள்நோக்கத்தை நாங்க எந்த விதமான இன்னொரு அர்த்தத்தை கற்பிக்கல. ஆனால் அந்த காலனின்னு பேர் மாத்தினால தலித் சகோதரர் இருக்கக்கூடிய ஏன் சென்னையிலே 40% ஸ்லம்ஸ் தான் இருக்கு. சென்னையில இருக்கு. நான் கூட்டிட்டு போவேன். நான் நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா 60% ஸ்லம்ஸ் இருக்கு. தமிழ்நாடுல நார்த். இதுல என்ன தவறான தகவல்? யார் சொன்னா? இல்ல, நான் பேசி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நான் பேசி முடிக்கல. அதாவது தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்கள்ல, திருப்பியும் சொல்றேன், தலித் மக்கள் இன்றைக்கும் ஒரு காலனில இவங்க சொல்றாங்களே பேர் எடுத்துட்டாங்களே, இன்னும் ஸ்லம்ஸ்ல தான் அவங்க கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தாங்கன்னா 60-65% தலித் மக்கள் ஸ்லம்ஸ்ல தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 100 பேர்னா 30% ஸ்லம்ஸ் தான் இருக்கு. வட மாவட்டங்களும் சரி, தென் மாவட்டங்களும் சரி. அது ஏன்னா நான் தேர்தல் பிரச்சாரம் 234 தொகுதிக்கு போயிருக்கேன். எங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஒளிமறைவு இல்லாம தலித் மக்கள் பெரிய பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றாங்க. அவங்க பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க. நாங்கள் சொல்றோம், வரலாற்றுல முதலில் 6 அமைச்சர் சொன்னாங்க, 8 அமைச்சர்களுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கோம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய குறிக்கோள் என்னன்னா, தலித் மக்களுக்கு நாங்க தண்ணி கொடுத்தோம், வீடு கொடுத்தோங்கிறது முக்கியம் இல்ல. அம்பேத்கருடைய கனவு தலித் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கப்பட வேண்டும். முதல் முறையாக வரலாற்றில் ஒரு கல்வித்துறை, அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அமைச்சர்களை கொடுத்திருக்கோம். உறுப்பினர் கே என் நேரு அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முழுமையாக உறுப்பினர் கே என் நேரு அவர்கள், உறுப்பினர் கே என் நேரு அவர்கள், நீங்க பேசுங்க. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் ஒரு நீண்ட சொற்பொழிவை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறார். சிஏஜியில ஒரு 65%, 6%, 7% ஒதுக்கப்பட்ட பணம் செலவு பண்ணாமல் இருக்கிறது என்று சிஏஜி அறிக்கையை காட்டுகிறார். எந்த அரசாங்கம் இருந்தாலும் நிதி எந்த துறையாக இருந்தாலும் கொஞ்சம்
எல்லா கண்ட்ரியும் கை தட்டுறீங்கப்பா, இருங்க இருங்க எல்லாத்துக்கும் கை தட்டுற. அப்புறம் நீங்க கை தட்டினா அப்புறம் கை தட்டினா ஏன் கை தட்டுறன்னு கேக்குறீங்க? நாங்களும் கை தட்டுவோம்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. எந்த துறையில் இருந்தாலும், எந்த அரசாங்கம் வந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும் நிதி ஒதுக்குறோம். ஒரு 4000 கோடி ஒரு தொகை இந்த தொகுதிக்காக, இன்னும் திட்டங்களுக்காக நிதி ஒதுக்குற போது ஒரு சில இடங்களில் அதை நிர்வாகம் எடுக்கிற போது சில சங்கடங்கள் வரும். நீதிமன்றங்களில் தேர்ந்து தடையாணை பெறுவார்கள். அப்போது அந்த தொகை செலவு பண்ணாமல் நின்றுவிடும். மறுபடியும் அடுத்த ஆண்டு அது வரும். எனவே சிஏஜி அறிக்கையை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளாமே தவிர செலவு செய்யாமல் நிறுத்திவிட்டோம், ஆதிதிராவிட மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை செய்யாமல் விட்டுவிட்டோம் என்றெல்லாம் வருத்தம் இல்லை. எல்லா அரசாங்கங்களும் எல்லா துறையிலும் அது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்களை பெயரை சொன்னாலே எப்போது பார்த்தாலும் இவர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று பேசுவார்களே தவிர இவர் வேறொன்றும் தெரியாது என்று கலைஞரை பற்றி விமர்சனம் செய்தது உண்டு. அந்த அளவுக்கு ஆதிதிராவிட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமாக அந்த நல்ல காரியங்களை செய்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த துறையை பிற்பட்டோர் நலத்துறை என்று ஒன்றை உருவாக்கியதே கலைஞர் அவர்கள் தான். எனவே நீங்கள் நினைப்பது போல அந்த காலத்தில் இப்படி சொன்னார்கள், இந்த காலத்தில் இப்படி. அடுத்தது கோவை செழியன் சாரை பேச வைக்க, நீங்க பேசுங்க. எனவே அந்த தொகை செலவு செய்யாமல் விட்டு விட்டோம் என்றெல்லாம் உங்களுடைய அரசாங்கம் போது நீங்க 3 மாசம் ஆயிருக்கீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஓராண்டு காலம் இருந்தால் அவங்களுடைய அரசாங்கத்தை பற்றி 5 ஆண்டுகளுக்கு தான் மக்கள் வாக்களித்து 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி இருக்கும். நீங்க நீங்க இந்த ஓராண்டு காலம் கழித்து உங்களுடைய அரசாங்கத்தை பற்றி மத்திய அரசாங்கம் நிர்ணயம் செய்வார்கள். அப்போது எந்தெந்த பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது, எது செலவு செய்யப்பட்டது சொல்வார்கள். எனவே நீங்கள் எதை நாங்கள்லாம் ஆதிதிராவிட மக்களுக்கு செய்யவில்லை என்று, ஆதிதிராவிட மக்கள் கலைஞருடைய காலத்திலும் தளபதியுடைய காலத்தில் தான் மிக உன்னதமான இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து 8 அமைச்சர்கள் சொன்னார்கள். நம்முடைய தளபதி அவருடைய 5 அமைச்சர்கள் பெரிய துறை உயர்கல்வித்துறையை இன்றைக்கு தந்தார்கள். எனவே அந்த மக்களின் மீது அவர்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறதோ அதை விட கூடுதலான அக்கறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவருக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் உறுப்பினர் கோவை செழியன் அவர்கள் ஏற்கனவே நிறைய விளக்கத்தை உறுப்பினர் சொல்லிட்டா, நீங்க ஏதாவது சொல்லுங்க. கோவை செழியன், உறுப்பினர் கோவை செழியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் மானிய கோரிக்கையில் கழக அரசு செய்திட்ட பல்வேறு திட்டங்களை எடுத்து சொல்லி நீங்கள் அறிவித்திருக்கிற அறிவிப்பு சில கோரிக்கைகளையும் அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக தான் பேசினார். ஆனால் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் எழுந்து பல்வேறு விளக்கங்களை தந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல ஆதிதிராவிட மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே செய்யாததை போலவும் 25 ஆண்டு காலம் அந்த துறையை திமுக அரசு செயல்படுத்தாமல் விட்டதை போலவும் அந்த நிதி செலவினங்களை முழுமையாக அறிந்தோ அல்லது தெரிந்தோ அரசு ரீதியாக பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருக்கிறார். அது பதிவாகியிருக்கிறது, ஊடகத்தில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்பது, முதலில் இந்தியாவில் தீப்பிடித்து எரியாத காங்கிரீட் வீடுகளை கட்டித் தருவதற்கு திட்டமிட்டு முதலில் திறந்தது யார்? எந்த அரசு? எலிக்கு ஒரு வளை உண்டு, குருவிக்கு ஒரு கூடு உண்டு. பாழாய்ப்போன இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மலையிலே நனைகிறார்கள், தீயிலே கருகிறார்கள் என்று நான் அறிந்தவரை தெரிந்தவரை இந்தியாவின் முதலில் காங்கிரீட் வீடுகளை கட்டித் தந்தது கழக அரசு. பாபுஜி ஜெகஜீவன் ராம் டெல்லி அமைச்சர், அவரை அழைத்து வந்து அதை திறப்பு விழா நடத்தினார். டெல்லி சென்று பாரத பிரதமர் இந்திராவிடம் சொன்னார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அழைத்தார், சென்றேன், திறந்தேன் என்று பாரத பிரதமர் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த வீடு கட்டும் திட்டத்தை தான் இந்தியா முழுவதும் கொண்டு வந்தார் என்பதும் வரலாறு. மற்றொன்று அனைத்து ஜாதியினும் அர்ச்சகராகலாம். நான் பாசமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரை கேட்கிறேன், ஒரு சமூகத்தில் அந்தஸ்து என்பது ஏற்றளவில் சொல்லளவில் அல்ல. கோயிலுக்குள் போக முடியாது என்ற நிலை ஆண்டாண்டு காலமாக, பல்லாயிரம் ஆண்டு காலமாக என்ன சாதித்து விட்டது என்று கேட்கிறீர்களே, கோயிலுக்குள் நுழைய முடியாத தூரத்தில் நின்று கைகட்டி நின்ற அந்த ஆதி திராவிடனை கோயில் அறங்காவலர்கள் ஒருவராக நியமித்து ஒரு அங்கீகாரத்தை வழங்கினாரே, சமூகத்தினுடைய வளர்ச்சி அல்லவா? தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருக்கிற அந்த தாழ்த்தப்பட்ட பகுதி மக்கள் வெளிநாட்டில் வாழ வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் அம்பேத்கர் பெயரில் அயலக வெளிநாட்டு மாணவர்கள் கல்வி பயிலும் திட்டம். எனவே முதல் அக்கு வரை ஆதி திராவிட மக்களுக்கு நன்மை செய்தது கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பதிவு செய்கிறேன். நான் உறுப்பினர் இ. ராஜா அவர்கள், அவர் மானிய கோரிக்கை ராஜா அவர்கள் நீங்க பேசணும். போதுமே, நீங்க
மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் நான் அனுப்புறேன், உட்காருங்க. நான் குறை சொல்லல. அண்ணன் செல்லியன் அவர்கள் சொன்னாரு, நல்ல திட்டம், பெரியார் அவர்களுடைய கனவு திட்டம், கலைஞருடைய கனவு திட்டம், உச்சநீதிமன்றம் தடையில இருந்துச்சு. போன ஆட்சியில் அது விலக்கு ஏற்படுத்த அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகலாம்ங்கிறத கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததை 5 வருடமும் முழுமையா அமல்படுத்தியுமா? அதோடைய டேட்டாவை மட்டும் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் உங்ககிட்ட அந்த டேட்டாவை மட்டும், எத்தனை பேர் தலித் சகோதரர்கள், எத்தனை பேருக்கு ஜிஓ பாஸ் பண்ணப்பட்டிருக்கு, பிசி, ஓபிசி, எம்பிசி சகோதரர்கள் எத்தனை பேர் அர்ச்சகர் ஆகி எத்தனை கோயில்ல இப்ப இருக்கிறாங்க, அந்த டேட்டாவை நாங்க நாளைக்கு எடுத்து கொடுத்துடுறோம். எத்தனை பேர் ஆயிருக்கிறாங்க, இல்ல அந்த திட்டம் மற்றவர்களுடைய அழுத்தத்தினால நடுவுல கைவிடப்பட்டுச்சுன்னு நம்ம ஜீவோ சொல்லல. ஆனால் எத்தனை பேர் இதுல பயனடைஞ்சு ஜீவோ போட்டு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கிறத கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. முக்கியமான எத்தனை ஜீவோ அமைச்சர் இருங்க பேசுறேன். அவர் இருங்க சார், இருங்க, அவர் பேசட்டும், அவர் பேசட்டும், அனுமதிக்கிறேன். இருங்க, சிறுபான்மைத்துறை அமைச்சர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு வாசுதேவ நல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏன் சேம் சைடு கோல் போறாருன்னு தெரியல. அன்னைக்கு மதுரை உறுப்பினர் பதுருதீன் பேசினதும் அதற்கான ஆதாரத்தையும் கையில கொடுத்த பிறகு அதை பத்தி பேசுறது எதனால ஏன் அனுமதிக்கிறீங்கன்னு தெரியல. அதற்கான ஆதாரங்கள் ஒண்ணு. இரண்டாவது, இஸ்லாமிய சமுதாய திமுக செய்து பட்டியலிட்டாங்க, சிஏஏ, வக்ஃபு திருத்தம், அதெல்லாம் வரவேற்றோம், அதனாலதான் துணை நின்னோம். ஆனால் இன்றைக்கு தேதியில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்த மணியான முத்தான 11 அறிவிப்புகள், அதே போல நிதியமைச்சர் அறிவிக்கக்கூடிய 8 அறிவிப்புகள், அதாவது இந்த சிறுபான்மை நலத்துறை என்பது கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தில் உயர்த்தணுங்கிற அடிப்படையில் உள்ள இந்த டிபார்ட்மெண்ட். இதுக்கு எந்த அரசு என்ன செய்தது? ஒரே பட்ஜெட் கூட்டத்தொடரில் 18 அறிவிப்புகள் இந்த சமுதாயத்துக்காக வந்திருக்கு. இதுவரைக்கும் ஏதாவது ஆட்சி செய்திருக்கிறதா? முஸ்லிம் பெண்களுக்கு ஃபுல்லா முழு உதவித்தொகை, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பராமரிக்க வருமானம் இல்லாம ஊதியம் கொடுக்காம 100 கோடி ரூபாய் சுழல் நிதி, 10,000 பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, இதே போல 18 அறிவிப்புகள் கொடுத்து சரித்திரம் படைத்திருக்கக்கூடிய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜயுடைய அரசு. மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு முடிக்கிட்டோம் கொடுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுருக்கமா தான் அனைத்து ஜாதியினர் அச்சலாகம் திட்டத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 32 பேர்களை அந்த திட்டத்தின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்குகிறார்கள் என்ற கருத்தை அறிந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த திட்டத்தை நிறைவேற்றி திங்கட்கிழமை நீதிமன்றத்துக்கு செல்வதையே தடுத்த முதல்வர் எங்கள் முதல்வர். அதன் பிறகு ஏன் வழங்கவில்லை தொடர்ந்து என்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் கேள்வி எழுப்பினார். உடனடியாக நல்மனம் படைத்தோர் உச்சநீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். ஆகம கமிட்டி அதற்கு தீர்ப்பு சொல்லி எந்தெந்த திருக்கோயில்கள் ஆகமத்திற்குள் வருகிறது, எந்தெந்த திருக்கோயில்கள் ஆகமத்திற்கு வெளியே இருக்கிறது என்று முடிவு தெரிந்த பிறகுதான் அந்த அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் நியமிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வருகிறது. அது உயர்நீதிமன்றமே நேரடியாக இருவரை அந்த கமிட்டிக்கு தலைவராகவும் உறுப்பினராகவும் நியமிக்கின்றார்கள். அரசின் சார்பில் 3 பேர் நியமிக்கப்படுகிறார்கள். சமீபத்தில் கூட நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்க்கலாம், உச்சநீதிமன்றத்தில் அந்த ஆகம கமிட்டி இறுதி செய்ய வேண்டும் என்ற வழக்கு வந்த போது 6 மாத காலம் நீங்கள் மீண்டும் அதற்கு நேரத்தை கேட்டிருக்கின்றீர்கள். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அதற்காக உச்சநீதிமன்றத்திலே தனியாக ஜீவோ போட்டு 3 மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து அந்த சட்ட போராட்டத்தை ஆட்சி இருந்த வரையில் நடத்தினோம். இந்த ஆட்சிக்கு பிறகும் அந்த சட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்த தயாராக இருக்கின்றோம். ஆகமம் இல்லாத திருக்கோயில்களை முடிவு செய்கின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களும் பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை அகற்றிய எங்கள் தளபதி அவர்களும் காட்டிய வழியில் இந்த அரசு செயல்பட்டு அனைத்து ஜாதியினம் அர்ச்சகர் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் நியமிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, இப்பொழுது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அரசியல்னு. ஜிஓ பாஸ் பண்ணாங்க, அனைத்து ஜாதி அர்ச்சகர்களாக விழா நடத்தினாங்க, 32 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு கேஸ போட்டது யாருன்னு தெரியும்,
5 வருஷம் கவர்மெண்ட்ல அவங்க இருந்தாங்களாம். ஆனா அந்த கேஸ வந்து வெற்றி பெறவே முடியாதான். இப்ப நம்மள பார்த்து கேஸ நடத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. உறுதியாக நாங்கள் கேஸில் வெற்றி பெற்று இந்த திட்டத்தை பெரியார் வழியில் செயல்படுத்துவோம். அதை நாங்க பதிவு பண்றோம். ஆனால் இதில் உள்ள அரசியல் என்னன்னா, சில மதவாதிகளுடைய அழுத்தத்தினால் கேஸ போட வச்சு இவங்களே டிராப் பண்ணி இவங்களே அதுல குறிப்பா அண்ணன் சேகர் பாபுன்னா பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது, எங்களுக்கு தெரியும். அதனால இந்த போன ஆட்சி பெரியார் பெயரை வந்து பெயரளவுக்கு சொல்லிட்டு அனைத்து சாதி அர்ச்சகரால் திட்டத்தை கைவிடப்பட்டுட்டாங்க. 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்கவே இல்லை இந்த கேஸ்ல. ஜஸ்ட் எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு. எந்த திட்டமா இருந்தாலும் பேப்பர்ல தான் இருக்கு. அப்படிங்கறத நான் பதிப்பிட்டேன். அதுக்கு ஒரு மக்களுக்கு முன்னுதாரணம் இந்த திட்டம் தான். மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதோட முடிக்கணும். மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் பேசிட்டு உட்காருங்க. இந்த எல்லா பிரச்சனையும் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவர் பேசுறாரு, உட்காருங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது அவர் பேசிட்டுங்க, உட்காருங்க. நான் பேசணும்னா பேசுங்க. உட்காருங்க. நீ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுங்க. உறுப்பினர் அனுப்புறங்க, உட்காருங்க. உட்காருங்க. அனுமதி தர உட்காருங்கன்னு சொல்றேன்ல, அனுமதி தர போறேன். அடுத்தது அன்பழகன் சார் தருவேன். அது மாதிரி சேகர் பாபு உட்காருங்க. நீங்க பேசுங்க சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது சமூக நீதித்துறை அமைச்சர் இதை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம், அதை செஞ்சோம், எதை செஞ்சோம்னு பெருசா சொல்லிக்கிட்டே போனார். உண்மையிலேயே அனைத்து சாதியை சேர்ந்தவங்களை அர்ச்சகர் ஆக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. அனைத்து சாதியை சார்ந்தவங்களை அர்ச்சகர் ஆக்குனாங்க. சரி, அப்புறம் ஏங்க ஒரு தலித்த கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இத்தனை வருஷத்துல நீங்க ஆக்கவே இல்ல? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இருந்தாரு, ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா ஆகல? ஒண்ணு. ரெண்டாவது அதெல்லாம் செஞ்சதா சொன்னாங்கல்ல, அது கடமை. எப்போதுமே நாங்க தான் செஞ்சோம் எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. 3, இவ்வளவும் சொன்னீங்களே, அதே கட்சியில இருந்து எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்திலிருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால மதிப்பிற்குரிய உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசுகிறாரு, இவரை சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. கருத்தால் எதிர்கொள்ளுங்க. நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. எல்லோருக்கும் எல்லாம். இது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம். இதை செய்ய வேண்டியது கடமை. சமூக நீதித்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேட்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நீங்க இந்த பிச்சை என்ற வார்த்தை கேட்கிறேங்க, உட்காருங்க. கேட்கிறேன். மாண்புமிகு இந்த பிச்சை என்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்தீங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர்கள் கட்சியை சார்ந்த RS பாரதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி அதற்காக அவர் வருத்தமும் தெரிவித்திருக்கிறாரு. வரலாறு அன்னைக்கு அப்படிதான் முஸ்தபா பேசும்போதும் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி அப்படி ஒன்று நடக்கல, நீங்க ஆதாரத்தை கொடுத்தார். தேவைப்பட்டால் சபாநாயகருக்கு நான் ஆதாரத்தை தருவேன். முஸ்தபா சொன்னதும் உண்மை, இந்த ராஜமுகன் சொன்னதும் உண்மை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வெற்றி தலைவர் வாழ்க்கையில தான் ஒரு விடிவுகாலம் வருவதும் உண்மை. உறுப்பினர் இருங்க. உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் நானே சொல்றேன். இல்ல உறுப்பினர், நீங்க சொன்ன கருத்து வந்து விமர்சனத்துக்குள்ளாகி அவர் கட்சி தலைமையை கூட அதை வந்து கண்டித்து இருங்க. அந்த பிரச்சனை முடிவு கொண்டு வந்த பிரச்சனை, அதை பற்றி பேசாமல் ஆக்கப்பூர்வமாக அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலாம் என்று பற்றி நான் பேசலாம். முடிஞ்சிச்சே. சமூக நீதித்துறை அமைச்சர் என்ன சொல்றீங்க? நீங்க பேசுறீங்களா? மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள் பாருங்க. வாபஸ் வாங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
வெளியில பேசியதெல்லாம் சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இங்க இருக்கிற அமைச்சர்களோ உறுப்பினர்களோ பேசியிருந்தால் பரவாயில்லை. வெளியில ஏதோ பேசியதை எங்களுடைய கட்சி தலைமையே கண்டித்திருக்காங்க. சொல்லி அதை நான் சொல்லிட்டேன். இல்ல நான் கட்சி தலைமையே கண்டிருக்கேன். அதை கொண்டு வந்து கொடுத்து எங்களுக்கு இங்க இருக்க எந்த ஜாதி பாகுபாடும் யாரும் பார்ப்பதில்லை. நீங்க ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து விடாதீர்கள். அதான் முக்கியம். அமைச்சர் வந்து ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு விடாதீர்கள். அதான் விஷயம். இல்ல, பேரவை தந்த முறை நான் அதை சொல்லிவிட்டேன். வெளியிலே பேசுகிற பேச்சுக்கு ஏற்கனவே மாண்புமிகு உட்காருங்க இருங்க ஒரு இல்ல மேற்கொண்டு இந்த பிரச்சனை வந்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் சொன்னது போல நம்ம சமூக நீதி அமைச்சரும் இங்க எதுவுமே சொல்லல. அவர் ஒரு நேர்காணலில் வெளியில் சொன்னதை எடுத்து வந்து இவர் பேசுகிற போது, நீங்கள் வெளியில் சொன்னதையெல்லாம் நாங்கள் பேச ஆரம்பித்தால் நாடு தாங்காது, நீங்களும் தாங்க மாட்டேங்கிறதுக்காக தான் சுட்டி காமிச்சேன். மற்றபடி எதையும் நான் சொல்லல. மாண்பு உறுப்பினர் ஒரு நிமிஷம். கேபி அன்பழகன் அவர்கள், மாண்பு கேபி அன்பழகன், மாண்பு உறுப்பினர் கேபி அன்பழகன், அப்புறம் உங்களுக்கு தரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது 75 ஆண்டு காலமாக ஆதி திராவிட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் உயர்கல்வி என்கின்ற நிலையை எட்டுகின்ற வகையிலே எதையும் செய்யவில்லை என்று சொன்னார். ஒரே ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் நான் இப்போது சொல்லுகிறேன். ஆல் இண்டியா 75 வருஷம்னா 31 வருஷம் அதுல நாங்க ஆட்சியில் இருந்துக்கிறோம். ஆல் இண்டியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிப்போர்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 2019-20 பட்டியல் வந்து ஆன்லைன்ல எடுத்து பாருங்க. இப்போ அன்னைக்கு ஒட்டுமொத்தமா மாணாக்கர்களுடைய சேர்க்கை 51.4%, ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவங்க 40%, பழங்குடியினர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க 39%. அந்த பட்டியல் இருக்கு. அது நாங்க தயாரித்த பட்டியல் இல்ல, ஆல் இண்டியா சர்வே பண்ணது. ஒன்று. இன்னொன்று, புரட்சி தலைவர் காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டு வீடுகளை கூட சரி செய்வதற்காக இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2004ஆம் ஆண்டு 1,07,000 வீட்டுக்கு 10,000 ரூபாய் மேனிக்கு ஒதுக்கி தந்து 107 கோடியை ஒதுக்கி தந்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதன் பிறகு குடிசை இல்லாத வீடுகளை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக அம்மா இல்லத்தை கொண்டு வந்து அந்த ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு கொடுத்தது இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். பொதுவாக 75 ஆண்டு காலம் என்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசக்கூடாது. புள்ளி விவரம் கூட அரசிடம் இருக்கிறது. எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த தகவலை 75 காலத்தில் திராவிட கழக ஆட்சி, அதிமுக ஆட்சி 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது. அந்த ஆட்சி காலத்திலே ஆதி திராவிட சமுதாயத்திற்கு பாதுகாவலராக இருந்தது இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அமர்கின்றேன். மாண்பு சமூக நீதித்துறை அமைச்சர் முடிக்கிறேன். வரேன், நான் வாய்ப்பு தருவேன், உட்காருங்க. அவர் பேசி மாண்பு சமூக நீதித்துறை அமைச்சர் பேசுறீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இந்த சமூக நீதித்துறையினுடைய அறிவிப்புகளை அறிவித்துவிட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கு காலையிலே நான் வந்து நேரம் கேட்டிருந்தேன். உங்களிடமும் நான் அனுமதி கேட்டுவிட்டு தான் நான் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இல்ல 5 நிமிடம் அனுமதி கேட்டார்கள், 3 பேர் அனுமதி கொடுத்து வந்து இதுக்கு வந்து ஏதோ வெளியில போயிட்டேன், பொறுப்பில்லாமல் இருப்பது போன்று ஒரு செய்தியை சொன்னார்கள். அப்படி என்னுடைய சகோதரர் மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் பேசும்பொழுது ஆதி திராவிட மக்களுக்கு அல்லது தலித்துகளுக்கு என்னென்ன செய்ததை அவர் வந்து சொல்லியிருக்கிறார், அவர் ஆட்சி காலத்தில் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அது வந்து நான் வந்து அதை மறுக்கவில்லை. நான் அவர் ஏன் அப்படி வந்து சொன்னார், என்ன ஆதாரம்னா நான் கேட்கல, அது சொல்லவும் இல்லை. ஆனால் வெள்ளிக்கிழமை பேசும்பொழுது மாண்புமிகு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் பேசும்பொழுது தலித்தை வந்து நாங்கள் பொது தொகுதியிலே கோயம்புத்தூரில் நிறுத்தினோம் என்று அவர் சொன்னார். அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்பொழுது நாங்கள் வந்து திருச்சியிலே நிறுத்தினோம், தலித் எழில்மலையை நிறுத்தினோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் இந்த அவையிலே கேட்க வேண்டிய கேள்வி என்பது, நீங்கள் இந்த நிறுத்துவது என்பது கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறீர்களா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையில பரிதாபத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறீர்களா? நான் சொல்றேன், நான் சொல்றேன், தயவு செய்து இருங்க பேசுறேன். நினைக்காதீங்க, உட்காருங்க சார், அமைதியா பாருங்க, எல்லாருக்கும் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் மாண்பு சி.வி. சண்முகம் உட்காருங்க, உட்காருங்க, நீங்க பேசுங்க, பேசி முடிக்கிட்டுங்க, பேசி முடிங்க. பேசுங்க. பச்சாதாபம் பரிதாபம் அடிப்படையில் தலித்துகளை ஆதி திராவிடவர்களை நீங்க பார்ப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்று. இரண்டாவது செய்தி நான் சொல்றேன், நான் சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது செய்தி சொல்றேன், இல்ல உண்மையாவே பேசி முடிக்கிட்டுங்க. அது இல்ல
ஏன் இவ்வளவு பதற்றப்படுற? நான் ஒண்ணுமே கேட்கல, இப்பதான் ஆரம்பிக்கிறேன். இதுதான் நீங்க தலித்துகளை வந்து நீங்கள் இல்ல தலித்துகளை பேச விடாமல் இதுதான் நீங்க செய்யற காரியமா? நான் கேட்கிறேன். நான் முழுமையாக பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். நான் முழுமையா பேசணும். இல்ல அவர் பேச விடுங்க. அவரை மாண்புமிகு அமைச்சர், சமூகநீதி அமைச்சர். இல்ல நான் முடிக்கல. இல்ல என்ன அவர் பேசி முடிக்கிட்டு நீங்க கேளுங்கன்னு சொல்றேன். அவர் பேசி முடிக்க ஆரம்பிக்கிறேன். இல்ல இந்த துறையை சார்ந்த மானிய கோரிக்கை இல்ல மற்ற அமைச்சர் எல்லாம் பேசி இந்த துறையை சார்ந்த அவரு பேசட்டும், என்னன்னு கேளுங்க. நீங்க மறுங்க. முழுமையா பேசி ஆரம்பிக்கவே இல்லை, முடிக்கிட்டோம். நான் உங்களுக்கு பேசுற அனுமதி கண்டிப்பா தரேன். உட்கார இல்ல நானு இப்பதான் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். தயவு செய்து என்னுடைய குரலையும் இந்த அவையில வந்து இருக்கணும்னு நான் விரும்புறேன். நான் இதற்கு முன்பு நான் பேசிய பேச்சுக்கள் வேறு. இந்த துறை சார்பாக நான் பதில் சொல்ல வேண்டியது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குறைகளை அல்லது கேள்விகளை நான் கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இது கோட்பாட்டு அடிப்படையில் இது எடுக்கப்படுகிறது என்றால் நான் கேட்பது, கடந்த முறை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இதே அவையில் இருந்தோம். உண்மையாவே கோட்பாட்டு அடிப்படையில் செயல்படுகிறது என்றால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சரவை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கோட்பாடு. ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது கூட ஒரு அமைச்சரவை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோட்பாடு, நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் பேசவில்லை, நீங்கள் பச்சாதாரத்து அடிப்படையில் பேசுகிறீர்கள் என்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்னொரு கூடுதலான செய்தி சொல்றேன். கொஞ்சம் இருங்க, நான் சொல்றேன். கொஞ்சம் இன்னும் முடிக்கலங்க, நான் முடிக்கல. கொஞ்சம் இருங்க, நான் முடிக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் இருங்க அண்ணா, கொஞ்சம் இருங்க, நான் சொல்லி கொஞ்சம் மாண்புமிகு அண்ணா இருங்க, நான் கேட்கிறேன். நாங்க வந்து இன்னைக்கு அமைச்சரவைக்கு வந்த பிறகு ஒரு செய்தியை நான் சொல்றேன். நான் அமைச்சரவைக்கு வந்த பிறகு சோபா மாடல் என்கின்ற ஒரு குறியீடு சொல்லப்படுகின்றது. இந்த சோபா மாடல் அப்படிங்கறத வந்து எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, நான் சொல்லி முடிக்கிறேங்க. ஏன் நீங்க சொன்னீங்கல்ல, நான் சொல்ல வேணாமா? நான் சொல்லிடுறேன், அதுல நீங்க வந்து திருத்தம் பண்ணுங்க. நான் சொல்றேன், நான் தயவு செய்து சொல்றேன். நான் வந்து நான் தென் மாவட்டத்திலிருந்து வந்த சாதி கலவரத்திலிருந்து பாதிக்கப்பட்ட ஒருவன். நான் அந்த பாதிப்புகளில் இருந்து நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு கூட அவர் ஒரு குழந்தையை அழைத்து வந்து பள்ளியில் விடுவதை போல என்னை வந்து சட்டப்பேரவையில் உங்கள் முன் விட்டு சென்றார். இன்றைக்கு கூட ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு கிராமங்களில் பார்த்தால் சாதி அணுகுமுறை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் இருங்க அண்ணா, இருங்க, நான் சொல்லிடுறேன். சாதி அணுகுமுறை எப்படி இருக்கிறது? நான் பேச இல்ல, சுருக்கிறேன். கொஞ்சம் இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொல்றேன். நான் அந்த சாதி அணுகுமுறை எப்படி இருக்கு என்றால், கிராமங்கள்ல வெள்ளை சட்டை போட்டு வந்தா நீங்க வந்து இவனுக்கு வந்த வாழ்வை பார் என்று சொல்வார்கள். புதிய கார் வாங்கிட்டு வந்தால் இவனுக்கு வந்த வாழ்வு என்று பார்ப்பார்கள். எங்கள் கிராமத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் நாங்கள் புதிய கட்டில் ஒன்று வைத்திருந்தோம். புதிய கட்டில். நான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கணும் சொல்றேன். நான் என்ன சொல்ல வந்தீங்க? கோட்பாட்டு அடிப்படையில் நான் பேசுறேன். யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் பேசல. தயவு செய்து திமுக உறுப்பினர்கள், நான் வந்து கோட்பாட்டு அடிப்படையில் பேசுறேன், தனிநபர் அடிப்படையில் பேசல. ஆனால் அவங்க தனிநபர் அடிப்படையில் பேசுறாங்க. நான் சொல்றேன், நான் பதில் சொல்றேன். அப்ப நீங்க எந்த அடிப்படையில் பேசுறீங்க? நீங்க இல்ல வேற கருத்துக்களை இல்ல. கொஞ்சம் முடிங்க, இதோட முடிங்க. நான் முடிக்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க இல்ல உயர்கல்வி நீங்க உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. முடிங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நான் பேசுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க. தயவு செய்து நான் முடிச்சிடுறேன். உங்க சப்ஜெக்ட் முடிக்கிறேன். இல்ல நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு பதிலுரை வேறு இருக்கிறது. இருங்க. இல்ல இதை ஒட்டி நீங்க கருத்துக்கள் நிறைய சொல்லிவிட்டீர்கள். உங்களுக்கு பதில் உரை வேறு இருக்கிறது. இருங்க. இப்ப நீங்க பேசிய கருத்துக்களை ஒட்டி நீங்க பேச போறீங்களா? மாண்புமிகு நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் பேசி முடித்த பிறகு அவர்களுக்கு அனுமதி கொடுங்க. நான் பேசி முடிக்கிறேன். அவங்க பதில் சொல்ல நான் சொல்றேன்.
நான் அதற்கான பதில மட்டும் நான் எந்த பின்னணியில் இதை சொல்றேன்னு மட்டும் நாங்க தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். சுருக்கமா சுருக்கமா நான் சொல்றேன். சுருக்கமா அமைதி காக்க சொல்லுங்க. முடிங்க. நீங்க முடிங்க மாண்புமிகு சமூகத்துறை அமைச்சர் முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கிராமத்தில் சாதி பின்புலத்தில் அல்லது சாதி ஆதிக்கத்தில் பண்ணை ஆதிக்கத்தில் பல செயல்பாடுகள் இருக்கின்றன. நாங்க புதிய சட்டை போட்டா இவன் என்ன சட்டை போடுறான், இவன் என்ன புதிய சட்டை போடுறான், வெள்ளை சட்டை போடுறான்னு சொல்லுவாங்க. மாண்புமிகு என்ன சொல்ல வரேங்கிறதா தெரிய வேணாமா? மாண்புமிகு கொஞ்சம் உட்காருங்க. மாண்புமிகு அவை முடிச்சிடலாம். நான் பேசிய முடிக்கல, எனக்கு பேசுவதற்கு நீங்க மாண்புமிகு அவை முன்னவர் இல்ல. இங்க பாருங்க, இதுவே ஒரு ஒடுக்குமுறை. உட்காருங்க. இதுவே ஒரு உட்காருங்க. உங்களுக்கு உட்காருங்க. அவை முன்னவர் முடி மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் பிடிங்க. உட்காருங்க. மாண்பு சமூக உட்காருங்க. அவை முன்னவர் எழுந்து உட்காருங்க. மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. மாண்பு சமூக நலத்துறை அமைச்சர் உட்காருங்க. அவை முன்னவர் பேசுறாங்க. உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, சபையின் நடவடிக்கை வேறாக போய்க் கொண்டிருக்கிறது. எல்லோருமே ஆதி திராவிட மக்கள் மீது பற்றும் பாசம் உள்ளவர்கள், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனாலும் நல்லா எல்லாரும் சொல்லிட்டேனே, ஆகவேதான் எங்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர்களுக்கு கூடுதலாக பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். வாங்க, முடிச்சிருங்க. நீங்க பேசி முடிங்க. நிறைவு கொண்டு வாங்க. இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு நீங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அறிவிப்பு அமைச்சர் சொன்னாரு. எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது எங்களுடைய ஆட்சியில நாங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், உங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் பேர் மாத்தி இருக்கிறீங்க, சில திட்டங்களுக்கு இப்ப நிதி ஒதுக்கவில்லை, அதெல்லாம் சரியா செய்யுங்க, ஆணவ படுகொலை நடந்திருக்கு, அதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு அவர் சொன்னார். இதற்கு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். ஆனால் சிலர் இங்க தேவையில்லாத பிரச்சனைகளை எழுப்பி உங்க ஆட்சியில நீங்க இதை செய்யல, சிஏஜில இது கம்மியா இருக்கு, இதனையெல்லாம் நீங்க தவறா செஞ்சிட்டீங்க அப்படின்னு பதில் சொல்லும் போது இது தவறான பாதைக்கு இது சென்று கொண்டிருக்கிறது. நான் இந்த அவையில நான் பதிவு வைக்க வேண்டிய விரும்புவது, 1000 கோடி ரூபாய் செலவில் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு திட்டம் கொண்டு வந்தது எங்களுடைய ஆட்சியில, எங்களுடைய திராவிட மாடல் அரசு. 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொல்குடி திட்டம், அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் மூலம் 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதியுதவி, மகளிரை நில உரிமையாளர் ஆக்கிட நன்னிலம் திட்டம், சைதாப்பேட்டையில 46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் MC ராஜா மாணவர் விடுதி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம், இப்படி பல்வேறு திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இதே அமைச்சர் அவர்கள் பல்வேறு முறை பாராட்டி இருக்கிறார். இந்த திட்டங்களை எல்லாம் இதே அவையில் அவரே பதிவு வச்சிருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற அந்த நிதி உரிய முறையில் செலவிடப்படுவதை உறுதி செய்யும் விதமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டம் சட்டம் 2024 அதை நிறைவேற்றம் செய்தது எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். ராஜா அவர்கள் பேசிட்டாங்க. உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அன்பழகன் சார் பேச வச்சாச்சு, ஃபுல்லா பேசி திரும்ப எந்த கான்ட்ரவர்சி இனிமே அனுமதிப்பதாக இல்லை. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. மாண்புமிகு பேரவை உறுப்பினர் கொண்டு சொல்றேன், 75 ஆண்டு விடுதலை அடைந்த பிறகு உட்காருங்க, பல்வேறு ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட நேரத்திலும் அவ்வப்போது ஆண்ட ஆட்சிகள் தங்களால் இயன்ற வரைக்கும் ஆதி திராவிட பெருமக்களுடைய வாழ்வு முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார் என்பது இங்கே பல்வேறு நிலைகளிலே பதிவு செய்து விட்டீர்கள். இனி இருங்க, அதுதான் சொல்ல வரேன். இல்லை, ஆனால் இப்போது வந்திருக்கிற புதிய ஆட்சியும் அதே சுவற்றை பின்பற்றி, அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி, முன்னாலே என்ன நடந்தது என்பதையெல்லாம் பார்த்து ஆராய்ந்து இன்னும் அதிகமாக இதை மேம்படுத்துகிற வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்குற திட்டங்களை எல்லாம் இங்கே அறிவித்திருக்கிறார்கள். அந்த கோணத்திலே மட்டும் அமைச்சர் பெருமக்கள் கருத்துக்களை சொல்வதுதான் ஏற்புடையதாக இருக்கும் என்று நானும் கருதுகின்றேன். நீங்க நிறைய கருத்துக்கள் சொல்லிவிட்டீர்கள்.
இல்ல இது I don't நீங்க பேச போறீங்களா? ஒரு கருத்தை மட்டும் அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் மாண்புமிகு கோவை செடியன் அவர்கள் பேச அனுமதிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல மாண்புமிகு பேரவை இந்த பிரச்சனை குறித்து முடிக்கிறதா யாருடைய இல்ல இங்கே சொல்லப்படுகிற கருத்துக்கள் வெளியில சமூகத்தில் எந்த விதமான பிரச்சனை ஏற்படாமல் பேச வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதுதான் நான் சொல்றேன். அந்த வகையில அந்த வகையில இதை நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த வகையில நிறைவு செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன், பேசி முடிச்ச உங்களுக்கு நீங்க தான் கடைசி. இது குறித்து நீங்க கடைசியில பேசுவீங்க. இது குறித்து கடைசியா கோவை சேர்ந்தவர்கள் நீங்க முடிச்சு வைக்கிற மாதிரி நான் பண்றேன். உட்காருங்க, உட்காருங்க. நீங்க ஆசை நீங்க யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேணாம். உட்காருங்க, நீங்க பேசுங்க. உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி. ஒரு குறிப்பை சொன்னாரு, நாங்கள் சிலைகளை அமைத்தோம் அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அவரை பார்த்து. கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. என்ன கேட்கிறேன்னு பேச சொல்லுவேன். ஒரு பதிவு, எனக்கு ஒரு பதிவு வேண்டும். என்ன சரி, கேள்வி கேட்கக்கூடாது. ஓகே, எதிர்க்கட்சி தலைவர் பார்த்து கேள்வி கேட்க கூடாதா? சரி, கேள்வி கேட்கல. சரி, ஒரு பதிவு பண்றேன். சரி, நான் ஒரு பதிவு பண்றேன். இங்க இருக்கவங்க ஒரு பதிவு பண்றேன். என் பதிவு என்னன்னு கேட்டுக்க சொல்லுங்க. நான் ஒன்னும் அவைக்கு வந்து தப்பா பேசல. நான் என்னோட கேள்வியை வாபஸ் வாங்கிடுறேன். என்னோட பதிவு பண்றேன். ஓகேங்களா? என்ன பதிவுனா, சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலத்துல அதிகாரம் கூட கிடையாது. பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் இங்க கேஸ்ட் ரிசர்வேஷன் பிரச்சனை வரும் பொழுது மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி அரசியலமைப்பில் முதல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் நான் என்ன பதிவு பண்றேன்னா, போன ஆட்சியில் சமூக நீதி பேசக்கூடிய திமுக சாதிவாதி கணக்கெடுப்பை பத்தி பேசவே கிடையாது. அது ஒன்றிய அரசு தான் செய்யணும். ஆனால் தெலுங்கானா கவர்மெண்ட், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட், பீகார்ல 3 மாசத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அதை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஏன் கர்நாடகால முன்னாள் முதலமைச்சர் சீதாராமையா கொண்டு வந்தார் அத. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி பேசிய திமுக சாதி வாரி கணக்கெடுப்பை ஃபைல தூக்கி எங்கேயோ போட்டுட்டாங்க. எங்களுடைய முதலமைச்சர், எங்க அரசுதான் சமூக நீதி கணக்கெடுப்பை இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறத பதிவு பண்றோம். ஏன் அவங்க நடத்தலன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபின்னு சொல்லி தப்பிக்க கூடாது. ஏனால் மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. கோவை சரி நான் அனுமதிக்கிறேன். நீங்க முடிச்சு வைங்க. இதுக்கு மேல மாண்புமிகு பேரவை உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க வந்து பேசி இதை நிறைவு செய்யுங்க. மேற்கொண்டு இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைப்போம். ராஜு பேசணும். இன்னும் 12 உறுப்பினர்கள் பேச வேண்டும். முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதிதிராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வு குறித்து சமூக நீதித்துறை சார்பில் இன்றைக்கு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் பெருமக்களிலிருந்து புள்ளி விவரங்களையும் சற்று கோபதாபமான செய்தியும் ஒன்றுமே செய்யவில்லை திராவிடம் என்பதை பேசுகிறார்கள். நான் முடித்து வைக்கிறவர். ஆனால் எதிர்க்கட்சி என்பது கேள்விகளை கேட்பார்கள், கோரிக்கைகளை வைப்பார்கள், செய்யுங்கள் பிளீஸ் சார் கொஞ்சம் இருங்கள். அப்புறம் கட்டுப்பாடா இருக்கிறாங்க. அப்படி இல்ல சார், ஒத்துழைக்க. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெறும் கரண்டியோடு வருவதற்கு சமம். அண்ணா சொன்ன மேற்கோள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெறும் கரண்டியோடு வருவதற்கு சமம். ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான், அமைச்சர்கள் தான் கையில் இருக்கிற கரண்டியில் எண்ணெயோடு வர வேண்டும். ஒரு துளி சதறா கூட ஒரு அரசுக்கு, ஒரு நாட்டுக்கு இழப்பு என்பது போன்ற ஒப்பீடுகள் உண்டு. இந்நிலையில் மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் என்ன செய்து விட்டீர்கள் என்றார். ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தை சமத்துவ உறுதிமொழி நாளாக ஏற்று எல்லா சமூகத்தினரும் எழுந்து நின்று சமத்துவம் சமதர்மம் என்று சொல்ல வைத்தது கழக அரசு. அது மாத்திரமல்ல, மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர், நாங்கள் என்னமோ பொது தொகையில் நிறுத்துவதற்கு வலிந்து சொன்னதை போலவும், இவர்கள் என்னமோ தலித்தெழுமலை ஐயா அவர்கள் நிறுத்தியதை வலிந்து சொன்னதை போலவும் ஒரு பிரச்சாரத்தை, ஒரு பொய்யான கட்டமைப்பை காட்டுகிறார். நான் பணிவோடு கேட்பது, நாங்கள் இத்தனை பேர் நின்று வென்றிருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிற தருணத்தில்
நாங்கள் இத்தனை பேர் அமைச்சர் ஆக்கியிருக்கோம் நீங்கள் பதிவு செய்கிற தருணத்தில் இன்றைக்கு நீங்கள், ஆனால் அன்றைக்கே நாங்கள் என்று சொல்லுகிற உரிமை கடமை திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்திற்கும் உண்டா இல்லையா? நான் இன்னும் கேட்கிறேன், 2025 எஸ்சி எஸ்டிகளுக்கு அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் நிதியமைச்சர் 25,000 கோடி அறிவித்திருக்கிறார். நான் படிவடி கேட்கிறேன், நிதியமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த 25 கோடி ரூபாய் எந்தெந்த திட்டத்திற்கு செலவு செய்கிறோம் கொள்கை விளக்க குறிப்பு உண்டா, அறிவிப்பு உண்டா? எனவே ஏட்டளவில் மட்டும் சொல்லிவிட்டு போகிற இயக்கம் திமுக அல்ல, அடித்தட்டு மக்களுக்கு செய்கிற இயக்கம். இன்றைக்கும் குடிசையில் இருப்பவர்கள் கோபுரத்திற்கு எட்டக்கூடிய வகையில் குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி தாழ்த்தப்பட்டவர்களை விண்ணுயர செய்தது கழக அரசு. எனவே இது வெளியில் இது ஒரு சமூக பிரச்சனை. அதோடு முடித்துக் கொள்கிறேன், இது ஒரு சமூக பிரச்சனை. இதில் வேண்டாவாதம் விதண்டாவாதம் பேசி குழப்ப நிலை உருவாக்கி மக்கள் ஐயத்தை உருவாக்க வேண்டாம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சாதிவாரி கணக்குகளை எடுத்தீர்களா என்று கேட்டார். பீகாரில் எடுத்தார்கள், நீதிமன்றத்தில் தடை. எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், உச்சநீதிமன்றம் எங்கள் அரசு சொல்லுகிற வாதம், சாதிவாரி கணக்கெடுக்கிற உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு. எனவே இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் கழக அரசு மேற்கொண்டதே தவிர சாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும் எடுக்கக்கூடாது என்பதில் எந்த நிலையானதும் அல்ல. மாறாக அது செய்வதற்கான உரிமை ஒன்றிய அரசுக்கு உண்டு, வலியுறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு. எனவே அந்த அளவில் தான் திராவிட முன்னேற்றம் கையாண்டது. என்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரண் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதி என்பதை பதிவு செய்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் ராஜா அவர் தொடர்ந்து நீங்க பேசினா போதும். இது அது முற்றுப்புள்ளி வைத்து அவர் பேசுவான்னு சொல்லி முற்றுப்புள்ளி அதுக்கு மேல கிடையாது. மாண்பு உறுப்பினர் ராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ராஜா பேசுங்க. மாண்பு உறுப்பினர் ராஜா, மாண்பு உறுப்பினர் ராஜா அவர்கள், மாண்பு உறுப்பினர் ராஜா போதும் உட்காருங்க. பேசிட்டார், நிறைவாக அவர் பேசுவான்னு சொல்லிட்டு பேசியார். மாண்பு உறுப்பினர் ராஜா அவர்கள் பேசுங்க. மாண்பு உறுப்பினர் ராஜா, இல்ல நீங்க பாருங்க பேச சொல்ல போறேன். சேர்பாபுன்னு கொடுங்க. இருங்க, மாண்பு ராஜா பேசுறீங்களா? பேச போதும், நிறைய பாருங்க, இதை பற்றி நிறைய விவாதங்கள். மாண்புமிகு பேசிட்டீங்க. நான் என்ன சொன்னேன், அவர் பேசும்போது கோவில் செடி எனக்கு சொல்ல நீங்க முற்றுப்புள்ளி வாங்கி பாருங்க. அவர் நிறைவு செய்து விட்டால் இனிமே பேச அனுமதி இல்லையே கிடையாது. மாண்பு உறுப்பினர் ஈ ராஜா பேசுங்க, இல்ல அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். மாண்பு உறுப்பினர் ராஜா நீங்க பேசுங்க. நான் பேச ரெடி தான். இந்த சத்தத்தை நிப்பாட்டணும். உட்காருங்க. வாய்ப்பு யாருக்கும் வாய்ப்பு தருவதாக இல்லை. ஈ ராஜா நீங்க பேசுறதுனா பேச, அடுத்த உறுப்பினர் பேச சபாநாயகர் மாண்புமிகு ஈ ராஜா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மாண்புமிகு இது இல்ல, தயவுசெய்து நான் அனுமதிக்க மாட்டேன். மான் உறுப்பினர் வேலவர் நீங்க வந்து இது கட்டுப்பாட்டு கொண்டு வரணும். நான் என்ன சொன்னேன், மான் உறுப்பினர் கோவில் செடியன் தான் நிறைவு செய்வார். நிறைவு பேசுங்க, அனுமதிக்கிறேன் பேசுங்க. ராஜா நீங்க பேசலாம். உட்கார்ந்து தயவுசெய்து உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்கிறேன், உட்கார்ந்துருங்க. நான் அனுமதிக்க மாட்டேன், தயவுசெய்து உட்கார்ந்துருங்க. முடியாது, உட்காருங்க. ராஜா நீங்க பேசுங்க. நான் தான் பேசுறேன். மான் உறுப்பினர் ஈ ராஜா நீங்க பேசலைன்னா நான் அடுத்த உறுப்பினர் அழைத்து விடுவேன். தப்பு. நான் என்ன சொன்னேன், நிறைவு செய்வார் என்று சொன்ன பிறகு நீங்க கேட்பது நியாயம் அல்ல. நான் அவர் பேசுவார் என்று சொன்ன, நிறைவு செய்வார் என்று நான் சொல்லிவிட்டேன். அவர் நிறைவு செய்த பிறகு நீங்க அரசு நீங்க கொறடா நீங்க பண்ணக்கூடாது. அப்படி உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. யாருக்கு உட்காருங்க? உட்காருங்க உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. கொடுத்து பேச சொல்லுங்க சபாநாயகர். உட்காருங்க. மாநில உறுப்பினர் சேகர் பாபு உட்காருங்க. உட்காருங்க, மற்றவங்களாம் உட்காருங்க. குற்றச்சாட்டுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு உட்காருங்க. உட்காருங்க. நிறைய வாய்ப்பு கொடுங்க, நிறைய வாய்ப்பு கொடுங்க. உட்காருங்க. அவர் உங்கள் சார்பாக அன்பழகன் சார் பேசிட்டார்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் உள்நோக்கம் கற்பிக்கின்ற வகையில் இந்த அனைத்து ஜாதி ரட்சணா வழக்கு நீதிமன்றத்தை குறித்து அவர் ஒரு கருத்தை சொன்னார். உண்மையில் சொல்லுகிறோம், மனசாட்சியோடு வருத்தப்பட்டு சொல்லுகிறோம். இந்த வழக்கை பொறுத்தளவில் மதத்தால், இனத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் தான் உச்ச நீதிமன்றத்தில் தடைபெற சென்றதே தவிர திராவிட இயக்க கொள்கைகள், திராவிட இயக்க சித்தாந்தத்தை கொண்ட நாங்கள் அதை முழுமையாக எதிர்த்தோம். அதோடு மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்ற பிரச்சனை வருகின்ற பொழுது ஆட்சி பெரிதா அல்லது இந்த சட்ட தீர்ப்பு பெரிதா என்ற போது வழக்காடு மன்றத்தில் இருக்கு. அதை பற்றி எல்லாம் பேச வேண்டாம். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் ராஜா நீங்க தொடர்ந்து பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது இந்தியாவோடு ஒப்பிட வேண்டும். அதை விட்டுட்டு இல்ல குறுக்கீடு இல்லாம 13 நிமிஷம் பேசிருக்கீங்க. இப்ப தொடர்ந்து பேசி முடிங்க சீக்கிரமா. என் உரிமையை நான் மீட்கிறதுக்கே இங்க போராட வேண்டியது இருக்கு. இல்ல 13 சபாநாயகர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பட்டியலிட்டார். ஆனால் ஒன்றிய அரசாங்கத்தோடு அவர் பட்டியலிட வேண்டும். இந்த தமிழ்நாடு இந்த திராவிட அரசு ஆளும் போது எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, எவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று. கடந்த ஆட்சி காலங்களில் காவல்துறையாக எடுத்தாலும் சரி, அதே மாதிரி அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய 50% பேர் ஆதிராவிட மக்கள் தான் இன்று அரசு பணியில் இருக்கிறார்கள். உயர்கல்வி எடுத்தாலும் கல்வித்துறையிலும் சிறந்து விளங்கி இருக்கிறது ஆதிராவிட நலத்துறை. இன்று இந்தியாவை ஒப்பிடும்போது தமிழ்நாடு தான் ஆதிராவிட துறையில் முதலிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரே இலக்கு தான், இந்த அரசு அவங்க ஆளுதாங்கன்னு நினைக்கல. அவரு நாங்க தான் ஆண்டு இருக்காங்க மாதிரி எங்களை குறை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடு இருக்கிறது. இல்ல நீங்க ஒன்னே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்த போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதை விட்டுட்டு அவை குறிப்பில் இந்த வார்த்தை அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. இந்த வார்த்தை நீ பேச வேண்டாம், நான் நீக்கிட்டேன். அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. பதில் கிடையாது, உட்காருங்க. வேண்டாம் நான் தான் நீக்கிட்டேன்ல, உடனே நீக்கிட்டேன். உடனே உட்காருங்க. தலைவர் அவர்களே, இந்த அவையில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கடந்த திராவிட மாடல் ஆட்சி 2 ஆண்டு காலம் முடிவுற்ற போது அவரே எங்களுடைய முதல்வரை பாராட்டி சீராட்டி இப்படி ஒரு ஆட்சி உலகத்திலே நடக்கான்னு சொன்னாரு. பொதுப்பணித்துறை ஆமா, இன்னைக்கு கூட அந்த ரீல்ஸ்ல போயிருக்க. உட்காருங்க அவை குறிப்பில் எடுத்துட்டேன். என்ன வேணா பேசட்டும். இல்ல அவை இல்ல அந்த வார்த்தை அவை குறிப்பில் நான் நீக்கிட்டேன், உடனே நீக்கிட்டேன். ஒரு நிமிஷம். 2015 இருந்து 2021 வரைக்கும் திமுகவில் நான் பணி செய்தவன், எல்லாருக்கும் தெரியும். 2014 திமுக 40 தொகுதி தோத்த நேரத்தில் நான் வேலை செய்ய வந்தவன். உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டு பாருங்க, என்னுடைய வேலை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். 21 என்னுடைய பணி என்னன்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சுக்கோங்க. அதனால இல்லைங்க, நான் இருந்த இடத்தில் யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. உண்மையாக அண்ணாவுடைய கட்சின்னு தான் பணி செய்ய ஆரம்பிச்சேன். சமூக நீதிக்காக தேர்தல் வேலை செஞ்சவன் நான். அப்ப 2021 திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேளுங்க, என்னோட பணி என்னன்னு தெரியும். பெட்டியை தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இங்க செய்ய சொல்லக்கூடிய வார்த்தைகள் மானிய கோரிக்கை பத்தி பேசணும்னு சொன்னோம். அவர் சொன்னாரு கவர்மெண்ட் பத்தி சொன்னார், எங்க கவர்மெண்ட் பத்தி சொன்னாரு, பதில் சொல்லிட்டேன். திருப்பியும் சொல்றேன், 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது இல்ல. உறுப்பினர் நீங்க வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். உறுப்பினர் உட்காருங்க. இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். போதும். உறுப்பினர் நான் பணி செஞ்சு முடிஞ்சிற வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் நீங்க நான் பணி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். அதனால ஆதவச்சனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல, யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா நீங்க தாங்க மாட்டீங்க. அமைதியா உங்களுடைய மானிய கோரிக்கை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்ல வரேன். உறுப்பினர் ராஜா ராஜா அவர்கள் அவையில இருக்கின்ற உறுப்பினரை பற்றி நீங்கள் குற்றச்சாட்டை சொல்லுகிற போது அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம், அதனால விரும்பத்தகாத வார்த்தை அவையில இருக்காதவங்களை பத்தி தான் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல இருக்கிறவங்களை பத்தி கூட உங்க விஷயத்துக்கெல்லாம் பேச முடியாது, அப்படிலாம் அனுமதிக்க முடியாது. அதனால நான் அவை குறிப்பில் நான் நீக்கிவிட்டேன். அவை குறிப்பில் நீக்கப்பட்ட பிறகு நீங்க அதை பற்றி பெரிதாக பதில் சொல்வது தேவையில்லை. ஆமா இல்ல அமைச்சர் கூலா இருக்கும். இப்படிதான் நீங்களே எங்களை டென்ஷன் ஆகி கொடுத்த பிறகு நாங்க பேசுறதுக்கு தானே வந்திருக்கோம். தனிப்பட்ட குற்றச்சாட்டுலாம் தவிர்த்து விடுங்கள். இன்னொன்னு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு அல்ல அவைக்கே நான் சொல்லுகிறேன். பேரறிஞர் அண்ணா ஒரு முறை கேட்டால் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் எப்படி இருப்பது என்று. எதிர்க்கட்சிகள் வாளோடு தான் வருவார்கள், ஆனால் வாளோடு வருகின்ற எதிர்க்கட்சியை ஆளுங்கட்சியினர் கேடயமாக தான் தடுக்க வேண்டுமே தவிர அவர்களும் வாளை எடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அதை நினைவுபடுத்துகிறேன்.
உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை இருங்க உங்களை உங்களை உங்க அவன் என்ன பய உங்களை உண்மை இல்ல மாண்பு உறுப்பினர் சொல்றாரு, இல்ல மாண்பு உறுப்பினர் அமைச்சர் சொல்றாரு முல்லை முள்ளால தான் எடுக்க வேண்டும், அது எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார். ஹலோ, நம்மளுடைய மாண்பு உறுப்பினர் முருகன், நீங்க வந்து கருத்தை மட்டும் சொல்லுங்க. ராஜா, நீங்க வந்து மாண்பு உறுப்பினர் ராஜா அவர்கள் கருத்தை மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்று நம்மளுடைய சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு எதுவுமே செய்யவில்லை என்று பதிவிட்டார். கடந்த ஆட்சியில் அன்று உறுப்பினராக இருந்த விசிகா கட்சி உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் எங்கள் அரசை புகழ்ந்து புகழ்ந்து பேசுவார். அப்போம்லாம் நாங்க நினைச்சுக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கோம், அண்ணன் அவர்களே அதை தெளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு நாங்க ரொம்ப நம்பிக்கையோடு எங்கள் திட்டங்கள் மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் அவருக்கு எதிராகவே, அவர் கட்சிக்கு எதிராகவே இன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நாங்களும் 107 சீட்ல ஜெயிச்சிருந்து எங்களுக்கும் விசிகாவும் காங்கிரஸும் ஆதரவு கொடுக்காது நாங்களும் அமைச்சரை கொடுக்கத்தான் செய்வோம். இது எல்லா பக்கம் நியாயமான விஷயம் தான். இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்கோ அதைத்தான் இன்னைக்கு டிவிகே அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். மாண்பு அவை முன்னவர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது தனிப்பட்ட முறையில் ஒரு பெயரை சொல்லுகிற போது தான் திருப்பி அதற்காக பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. நான் எங்களை பொறுத்தவரையிலும் தனிப்பட்ட முறையில் எந்த கருத்திலும் மற்றவருடைய மனம் புண்படுகின்ற அளவுக்கு இங்கே பேசவில்லை. கருத்துக்கள் சொல்றோம், கருத்துக்களுக்கு கருத்துக்கள் பரிமாற வேண்டுமே தவிர ஒவ்வொரு அமைச்சரையும் பற்றி நீங்கள் சொல்வது சரியாக இருக்காது. மாண்புமிகு சமநீதித்துறை அமைச்சர் அவர்கள், நான் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையும் செய்யலை அப்படிங்கிறது நான் எந்த இடத்துலையும் நான் வந்து சொல்லவே இல்லை. திரும்ப நீங்க ஒரு முறை பாருங்க, நான் இந்த துறை சார்ந்த அறிவிப்புகள் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறேன். அப்ப அந்த அறிவிப்புகள் ஒட்டி தான் நான் பேசுறேன். இப்போ கூடுதலான செய்திகள் வந்ததுக்கு பிறகு நம்ம பேசுறோம். இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும் பொழுது டிஏபி தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் தொடர்பாக அவங்க பேசினாங்க. அந்த திட்டம் கொண்டு வருவதற்கு இதே அவையில் எங்களுடைய கட்சியினுடைய அன்றைய எங்களுடைய கட்சி தலைவராக இருந்த சிந்தனை செல்வன் அவர்கள் கேட்டதன் அடிப்படையில் தான் அந்த டிஏபி சட்டம், டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் என்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று எல்லோருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஆண்டு அதற்கான கூடுதலாக வந்து நிதியை ஒதுக்கி வேற எங்க நிதிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதுபோல புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தான். அதேபோல தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளை வந்து நீங்க வந்து சமூக நீதி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டவரும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். ஏன் இதை சொல்றோம்னா, நாங்க வந்து இதற்கான ஐடென்டிட்டியை, இதற்கான விதையை, இதற்கான ஒட்டுமொத்தமான அந்த அடையாளத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம், அறிவித்தார்கள். இதை நாங்கள் வந்து தவறுன்னு சொல்லலையே, எங்காவது குறை சொல்லி இருக்கிறோமா? இந்த அறிவிப்பு தொடர்பாக, சமூக நீதி தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இந்த துறை சார்ந்து நாங்கள் அறிவித்த அறிவிப்புகள் குறித்து ஏதாவது குறை இருந்தால் நீங்க அதை சொல்லுங்க. நான் இது நீங்க பண்ணுனீங்க நாங்க பண்ணணும் சொல்ல வரல. ஆனால் குறிப்பாக ஆதி திராவிடர் மக்களை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் என்பதை தான் நான் சொல்றேன். நான் நீங்க செய்றீங்க நாங்க செய்றீங்க சொல்வது எது அநாகரிகமானது என்பதை தான் நான் சுட்டி காட்டுறேன். நான் உட்கார் மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள், மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் உட்கார். முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்க அவர் பேசுறதா நீங்க பேசுற அவர் பேர் என்ன? மான் உறுப்பினர் இல்ல மான் உறுப்பினர் கதிரவன் நீங்களே பேசுங்க. எம்ஆர்கே நீங்க மான் உறுப்பினர் உட்காருங்க. அவரோட பேசிட்டோம், உங்க சார்பா அவரே பேசிட்டோம். உட்காருங்க, நீங்க உட்காருங்க. மான் உறுப்பினர் கதிரவன், அவர் பேர் என்ன? நீங்க குட்டி எங்க சுதாகர் கதிரவன் 2 பேரும் பேசுறதா எடுத்துக்கிறேன், நீங்க பேச வேண்டாம் அப்படின்னா இல்ல உங்களை பேச அனுமதிச்சிருக்கேன். திரும்பி பாருங்க, உட்கார்றாரா பாருங்க. அப்ப என்ன அரசு குறை, எதிர்கட்சி குறைடா நீங்க பாக்குறீங்கல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கடந்த எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய தலைவரும் திருமா அவர்களும் அதே போல சிந்தனை செல்வம் இதே வன்னியரசோட வந்திருக்கார்.
வந்து எங்களுடைய முதல்வரை பாராட்டியிருக்கேன். அவர்கள இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆலோசனை பெற்று அவருடைய கோரிக்கைகளை வைத்து முன்வைத்து தான் அதுதானே பாராட்டுறாரு. இல்ல சொல்றேன். கோரிக்கை வச்சு இப்ப வந்து நாங்க இப்ப வந்து வார்த்தை தேவையில்லை. நாங்களாம் இல்ல எங்க பகுதியில சொல்றேன். இப்ப வந்து சமூக நல்லிணக்கமாக நாங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அதுக்கு இப்போ ஒரு அமைச்சரான பிறகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இப்போது வேற மாதிரியாக பேசுகிறார்கள். பேசட்டும். ஆக நாங்களும் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை கெடுக்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் உறுதி அளித்துதான் நாங்கள் வந்து அவருக்கு நாங்கள் தேர்தல் பணியாற்றினோம். வெற்றி பெற்று இந்த தினம் அமைச்சராக அவர் வங்கியிருக்கின்றார். விஸ்வநாதன் சொல்றார். இப்ப நாங்க கட்டுறோம் அவங்களுடைய ஊர்ல குடிகாடுல அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் அந்த பகுதி எல்லோருக்கும் வீடு இருக்கிறது. எல்லாம் கட்டிட மாடி கட்டிட தான் எல்லாம் வீடு கட்டி கொடுத்திருக்கின்றோம். அவருக்கு தெரியாது. ஊரை விட்டு ரொம்ப நாளா வந்து அது விஸ்வநாதன் குடிகாடுல எல்லா வீடுகளுக்கும் அங்க ஒரு உதாரணம் சொல்றேன். அதனால வந்து பொறுப்பறிந்து பேச வேண்டும். ஒரு இணக்கத்தை வாழ வேண்டும் என்பதற்கு நான் அந்த கருத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு. இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த அந்த அவையின் நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் சமூக நீதித்துறை அமைச்சர் என்ன அதை சொல்ல வர்றாரு. மாண்புமிகு அவை முன்னவர். பேரவைத் தலைவர்களே, இது தொடர்கதையாகவே இருந்து கொண்டிருக்க கூடாது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உறுப்பினர் அவர்கள் மற்றவர்களை குறிப்பிட்டு பேசாமல் தன் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் ராஜா, நீங்க முடிச்சிடலாம். இல்ல வேணாம் வேணாம் இல்ல போதானே நிறைய பேசிய. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு சொல்லுங்க என்ன சொல்லுங்க. கணேசன் அவர் சொல்லுங்க சார். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கான்ட்ரவர்சியா இல்ல. முதல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக ஆதி திராவிடர் வீட்டு வசதி வளர்ச்சி மேம்பாட்டு கழகத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக. இன்னொன்னு, பிராமணர்கள், முதலியார், செட்டியார், நாயுடு, நாயக்கர், ஆதி திராவிடர்கள் என அனைத்து சமூக மக்களையும் ஒரே இடத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக சமத்துவ திட்டத்தை கொண்டு வந்து சமத்துவத்தை உருவாக்கியவர். எல்லா ஜாதியினரும் ஒரே இடத்தில் வாழணும்னு கொண்டு வந்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் கலைஞர் அவர்கள். ஆகவே எல்லாரும் ஒன்னா இருப்போம். ஜாதியை பற்றி பேசாத மற்ற பேசுங்க. உறுப்பினர் ராஜா அவர்கள் தொடர்ந்து பேசலாம். குறுக்கீடு இல்லாம. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரே ஒரு பதிவை மட்டும் பதிவு செய்து கொள்கிறேன். நீங்க உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இருங்க. அவங்க பேசுறேன்னு வருத்தப்பட்டுக்கிறாங்க. பிரேமலதா அவர்கள் எங்க கட்சிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன் அடுத்து தரேன். உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, அனைவருக்கும் முதல்கண் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களாக கேப்டனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுக்கும், அதே போல திமுகவின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், அதிமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், அதே போல மருத்துவத்துறையினுடைய அமைச்சர் அருண்ராஜ் அவர்களுக்கும், யாரெல்லாம் கேப்டனுக்கு வாழ்த்து சொன்னீங்களோ அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம பேசுறது மானிய கோரிக்கை. அவைத்தலைவரே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நாங்களும் பொறுமையா 1 வாரம் 10 நாளா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். மானிய கோரிக்கையை தவிர மத்த எல்லா நிகழ்ச்சியும் இங்க நடக்குதுங்க. பொதுவா நான் சொல்றேங்க, நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது. நாங்க ஒரு பொதுவான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இங்க நான் பேசுகிறேன். இங்க மக்களுக்காக பேசுறதுக்கு தான் இந்த சட்டசபை. ஓகே, உங்க கருத்து சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம், ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ. ஆனா டெய்லி 6:30 மணி வரைக்கும் போவதற்கான ரீசன், ஆளாளுக்கு ஒருத்தர் மேல குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறமே ஒழிய, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறவங்களே ஒழிய, இதனால தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ இதனால என்ன பலன் என்ற கேள்வியை இங்க நான் கேட்கிறேன். ஆளும் கட்சியை தேர்ந்தவர்கள், இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் எல்லாரும் சிறப்பா தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் யாருமே இங்க குறை சொல்ல முடியாது. எந்த ஆட்சியா இருக்கட்டும், அவங்க காலகட்டத்திற்கு
தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அவங்க நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. உங்கள் ஆட்சியை மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது செய்வதற்கு நீங்கள் எல்லா முயற்சி எடுங்கள். அதற்கு மக்களும் சரி எல்லாரும் துணை நிற்போம் என்றுதான் சொல்றோம். ஆனால் இங்க பொதுவா நாங்க இங்க பாருங்க, எல்லாருமே அவைத்தலைவர் அவர்களே நைட் அண்ட் டே எக்ஸாமுக்கு கூட எப்படி யாரும் ப்ரிப்பேர் பண்ணி இருக்க மாட்டாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் நான் சொல்றேன், நைட் அண்ட் டே உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? நானு இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு நிமிஷம், வாக்குவாதம் என்பது ஒரு அளவுக்கு இருந்தால் ரசிக்கலாம். கடந்த 2 நாட்களா இங்க நான் வரல, மக்களோட சந்திக்கிறேன். மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை இங்க நான் குறிப்பிடணும். இதுவரைக்கும் சட்டமன்றம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா டெய்லி பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு 3-4 நாளா வெறும் சண்டை தான் போகுதே ஒழிய இதனால யாருக்கு எந்த பலனும் இல்லை. இப்பெல்லாம் நாங்க டிவி ஆஃப் பண்ணிடுறோங்கிறாங்க. ஏன் இதுன்னு சொல்றேன்னா, இங்க மக்களுக்காக பேசணும், மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தான் இந்த சட்டசபை என்பதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வாக்குவாதம் பண்ணுங்க, ஆனா 24 மணி நேரம் இருக்கிற 6:30 மணி வரைக்கும் வெறும் சண்டை போனா எப்படி? நானும் பாக்குறேன். முந்தானத்து 6 மணி கோரிக்கை, கடைசி வரைக்கும் 4 மணி வரைக்கும் 2 மானிய கோரிக்கை கூட நம்மளால பேச முடியல. அவை தலைவரே, இது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுங்க. பேசினவங்களே தான் பேசுறாங்க, சண்டை போட்டவங்களே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி 3 மணி 4 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. உட்கார்ந்து கடைசி வரைக்கும் மக்களை பத்தி பேசவே முடியல. வேடிக்கை பார்த்துட்டு சண்டைய பார்த்துட்டு போறதுக்கு அதனாலதான் உங்களுக்கு நீங்க அனுமதி அளிச்சேன். உறுப்பினர் முருகன், நீங்க தொடர்ந்து பேசி முடிக்கலாம். ராஜா, உறுப்பினர் ராஜா, நீங்க பேசி முடியுங்க. இல்ல அவை தலைவரே, இங்க பாருங்க, நான் கடந்த 1 வாரமா எதுவுமே பேசல. நானும் ரொம்ப பொறுமையா இல்ல போதும், ரொம்ப நல்ல கருத்து நயமா சொல்லிட்டீங்க, போதுமானது. அவர் உறுப்பினர் இன்னும் 12 பேர் பேசணும், போதும். இப்போதைக்கு இது போதும். அப்புறம் அடுத்த மானிய கோரிக்கை வரும்போது நீங்க பேசலாம். இல்லைங்களா, இன்னைக்கு மானிய கோரிக்கை நீங்க இருக்கீங்க இல்ல 10வது இடத்துல நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா பேசும்போது நீங்க நீங்க வரும்போது நீங்க பேசலாம், இப்ப வேண்டாம். இல்ல நல்ல கருத்துக்கள் நீங்க சொல்லிட்டீங்க, போதுமானது. இப்போதைக்கு அது போதுமானது. கண்டிப்பா தரேன். இல்ல இது வரைக்கும் இல்ல சொல்லிட்டீங்க, அது அந்த கருத்து இல்ல அந்த இல்ல உறுப்பினர் போதும். மைக் இல்ல நான் பொறுமை காக்கணும், மக்களுக்காக இங்க எல்லாரையும் பேச வைக்கணும். இங்க வெறும் இது சட்டமன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போதுங்க. ஒன்ஸ் அவர் பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. எல்லா உறுப்பினருக்கும் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். எல்லாருக்கும் சம வாய்ப்பு, எல்லாருக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுப்பதுதான் நான் முயற்சி பண்றேன். அப்படிதான் உங்களுக்கு இப்ப வாய்ப்பு நான் கொடுத்திருக்கேன். பதில் உரையில் நீங்க பாருங்க, நீங்க இந்த பட்டியலில் உங்க பேர் இருந்தும் கூட நீங்க பேச விரும்பிய காரணம் இதை அனுமதித்திருக்கிறேன். நல்ல கருத்தை சொன்னீர்கள். உறுப்பினர் ராஜா அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்த அந்நியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய இஸ்லாமிய சொந்தங்களை எங்க சவுத் சைடு எப்படி சொல்லுவோம்னா தாத்தா பேரன்க முறை உண்டு. மாமான்னு ஒரு சைடு உண்டு, திருநெல்வேலியில தாத்தா பேரன் உண்டு. அவ்வளவு உரிமையோடு இருக்கக்கூடியவர்கள், தொப்புள் கொடி உறவாக அந்த இஸ்லாமிய சொந்தங்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்கள் பல்வேறு குற்ற செயலில் ஈடுபட்டு ஆயுள் தண்டனை கைதிகளாக சிறைச்சாலையில் ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளனர். மேற்கண்ட சிறைவாசிகளை இதற்கு முன்னால் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள சிறைவாசிகளை நன்னடத்தை சான்றிதழ் பெற்று சிறையில் எவ்விதமான குற்றச்சாட்டுகளும் செய்யாத சிறைவாசிகளை விடுதலை செய்தார்கள்.
அதுபோன்றுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தளபதியார் ஆட்சி காலத்திலும் ஆளுநர் அவர்களால் கழக அரசினுடைய செயல் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த அரசை நான் கேட்டுக்கொள்வது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை நன்னடத்தையின் அடிப்படையில் சிறையில் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்துள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை வெகு விரைவில் இந்த அரசு விடுதலை செய்ய வேண்டுகிறேன். கிறிஸ்துவ திருச்சபைகளில் இறந்தவர்களை புதைக்கும் மயான இடங்களை அரசு சார்பில் கண்டறிந்து வழங்கிட தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. எனவே இது குறித்து முழுமையான ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தொகுதி கோரிக்கையாக தாமிரபரணி கூட்டு குடிநீர் தந்த முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அந்த நேரத்தில் இருந்த மக்கள் தொகையை கணக்கெடுத்து தான் அந்த தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் கொடுத்தாங்க. ஆனால் தற்போது மக்கள் தொகை பெருக்கத்தால் மிகப்பெரிய சிரமத்துக்கு குடிநீர் தட்டுப்பாட்டு நிலவுது கிராமப்புறங்கள்ல. ஆனால் எங்களுடைய ஆட்சியில் சங்கரங்கோயில் நகர பகுதிக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கணும். அதே போல ராஜபாளையம் சிவகாசிக்கெல்லாம் வழங்கியிருந்தோம். இப்ப என்னன்னா ஆல்ரெடி ப்ரொஃபைல் போடப்பட்டு குருவிகுளம் யூனியனு, மானூர் யூனியன், அதே போல மேலநீதிநல்லூர், வாசநல்லூர், சங்கரங்கோயில் உட்பட்ட 500 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடு போடப்பட்டிருக்கிறது. அந்த புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அங்க செங்கச்சூளை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. 100க்கும் மேற்பட்ட இந்த கைதி மூலமா இருக்கக்கூடிய செங்கச்சூளைகள் இன்னைக்கு மூடி இருக்காங்க. ஆனா மற்ற மாவட்டங்கள்ல அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அரசு. அதே போல நீங்கள் அனுமதி கொடுத்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்பதையும், புளியங்குடியை சுற்றி அதிகமான சிறு தொழில்கள் நெசவு தொழில் இயந்திரங்கள் இருப்பதால் அங்கு மையமாக கொண்டு மின்வாரிய கோட்ட அலுவலகம் அமைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல புளியங்குடி மருத்துவமனை ஒரு நாளைக்கு வெளிநோயாளியாக 700க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு வருகிறார்கள். அங்கு போதுமான அளவு உள்கட்டமைப்பு வசதி இல்ல. கூடுதலாக மருத்துவ கட்டிடங்கள், மருத்துவர்கள், செவிலியர்களை இணைக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். புளியங்குடி நகராட்சி முதல்நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்பதையும் எங்களுடைய கோரிக்கையாக இந்த அவையில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல வீரசிகாமணி பகுதியில் கால்நடைகள் அதிகமாக இருப்பதால் அங்கு கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும். தென்மலையில கடந்த இப்ப அறுவடை சமயத்தில் கூட பொட்டல்ல தான் அந்த நெல் மூட்டைகள்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. அங்க ஒரு நெல் சேமிப்பு கிடங்கி அமைத்தந்தால் ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதையும் செய்து தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மாமன்னன் பூலித்தேவர் அவர்களுடைய 311வது ஜெயந்தி விழா இந்த 4 நாள்ல இருக்கு, 1ஆம் தேதி. ஆனால் இன்னும் அதற்கு அந்த சிலைக்கு வர்ணம் பூசவில்லை. அந்த மணிமண்டபத்துக்கும் பெயிண்ட் அடிக்காம இருக்கு. அதனால இன்னைக்கு யூனியன் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த மாமன்னன் பூலித்தேவன் அவர்களுடைய மணிமண்டபத்தை செய்தித்துறையோ அல்லது சுற்றுலாத்துறையோ பராமரிப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி மாமன்னன் பூலித்தேவர் அவர்கள் முதன்மை படைத்தளபதி வெண்ணிக்காலடியான் அவர்கள் அங்கு ஜெயந்தி விழா நடைபெறுகிறது. ஆனால் நீதிமன்ற உத்தரவுப்படி மற்ற நபர்கள் யாரும் அந்த ஊருக்கு செல்ல முடியாத நிலை இருக்கிறது. அங்கு எல்லோரும் சென்று மரியாதை செலுத்துவதற்கு அரசு சார்பில் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு நான் சப்ஜெக்ட்ல இருக்கேன். நீங்க எப்பவும் டைம் தரலன்னா நல்லா இருக்காது. இந்த முடிக்க போறேன். பாம்பு கோயில் சந்தைன்னு சொல்லி வாசநல்லூர்ல இருக்கு. அது ஒன்றிய அரசாங்கத்தில் பாம்பு கோயில் சந்தை இருக்கு. ஆனா மாநில அரசாங்கத்தில் அது மடத்துப்பட்டிங்க பேர்ல இருக்கு. இதனால நிர்வாக கோளாறு ஏற்படுது. அதை சரி செய்து பாம்பு கோயில் சந்தை என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதையும், வாசநல்லூர் தொகுதி உட்பட்ட கரிவலத்தில் வளர்ந்த நல்லூரில் ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு 108 வாகனம் இருந்தது. இல்ல தொகுதி பிரச்சனை எல்லாம் நீங்க எழுதி கொடுத்துருங்க. இருக்கு, நிறைய இருக்கு. 32 தொகுதி பிரச்சனை இருக்கு, எழுதி கொடுத்துருங்க. இறுதியாக சட்டசபை பேரவைத் தலைவர் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். நம்ம சட்டமன்ற விடுதி வளாகத்தில் அமையப்பட்டுள்ள மருத்துவமனையில் தண்ணீர் இல்ல, அதை உடனடியாக அமைத்து கொடுக்க வேண்டும். ஏன்னா சுகர் பேஷண்ட் போகும்போது மயங்கி விழுந்தா கூட தொழிக்கைக்கு தண்ணி இல்ல. அதை நீங்கள் கனிவோடு செய்து கொடுக்க வேண்டும். அதுபோல கடந்த 24ஆம் தேதி அவையில் நாங்க இருந்தோம். நீங்க இன்னொரு உறுப்பினரை கண்டிப்போடு சொன்னீங்க, இந்த மாதிரி ஒருமையில் பேசாங்க. ஆனா பாலிமர் டிவியில முதல்வரை தான் டிவியில காட்டணும் முகத்தன்னாங்க. ஆனா அவங்க எங்களை காட்டியிருக்காங்க ரவுண்டு போட்டு. இதால என்ன ஆகுதுன்னா மக்கள் மத்தியில நீங்க எங்களை சொல்லல, என்னைய காட்டி பாலிமர் டிவியில அதை நியூஸை பரப்பி விடுதாங்க. எங்க தொகுதியில் உள்ளவங்க ஏன் அப்படிங்காங்க. அதனால எங்களுக்கு இங்க தொகுதி மக்கள் பிரச்சனை பேச தான் வந்திருக்கோம்.
இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு கை தூக்குது இதெல்லாம் ஒரு கமாண்ட் அடிச்சு பாலிமர் டிவி செய்துகிட்டு இருக்கிறார்கள். அதை நீங்கள் அவை தலைவராக தடுத்து நிறுத்த வேண்டும். அதுக்கான அறிவுரைகளை வழங்க வேண்டும். அதே போல இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிய, அந்த அறிவிப்பு முதலே வாசிக்கப்படுதுன்னு நான் என்ன சொல்றேன், கொள்கை விளக்க புத்தகத்தோடு சேர்த்து கொடுத்துட்டேன்னா நாங்க அதையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவோம். அது கொஞ்சம் சிறப்பா இருக்கும். இறுதியாக எங்களுடைய திராவிட இயக்க தீரர்களுக்கு என்றென்றும் அறிவை தீட்டுகின்ற இடம்தான் எங்கள் அண்ணா அறிவாலயம். சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி சாமானிய தொண்டன் வரை கழகத்தில் ஒவ்வொரு உடன்பிறப்பும் எளிதில் அணுகக்கூடிய அனைவருக்கும் சொந்தமான இடம் எங்கள் அண்ணா அறிவாலயம். அது வாடகைக்கு விட வேண்டிய கட்டிடம் அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். திராவிட இயக்கத்தின் வரலாற்றையும் லட்சியத்தையும் உடன்பிறப்புகளின் உணர்வுகளையும் தாங்கி நிற்கும் பாசமிகு இல்லம். தமிழ்நாடு மாணவர்களுக்காக சுமார் 100 ஆண்டு கால போராட்டம் விரும்பிய, கல்வியை விரும்பிய இடங்களில் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பது, அதனை எப்போது ஊக்குவித்து வரும் திராவிட அரசியல் இருந்து அவரது பழைய பிற்போக்கு அரசியலான குலத்தொழில் கல்வியை ஊக்குவிக்கும் அமைச்சர் அவர்கள் தற்போது தஞ்சமடைந்திருக்கும் இயக்கத்தின் தலைமை அலுவலகம் என கூறப்படும். வார இறுதி நாட்கள் மட்டும் எலைட் பீப்புள் உறுப்பினர் முடிச்சுக்கோங்க, நான் அடுத்த உறுப்பினர் அழைக்கிறேன். மட்டும் திறக்கப்படும் இடங்களை வாடகைக்கு விட்டு வருவாய் தேடிக் கொள்ளலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணா அறிவாலயம் என்றென்றும் கழக தொண்டர்களுக்கான இல்லமாகவும் திராவிட இயக்கத்தின் அடையாளமாகவும் திகழும். விஜய் அத்தகைய விஜய் தாமோ நீங்க பேச ஆரம்பிக்கலாம். இல்ல முடிச்சா ஒரே லைன் ஆரம்பிக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்க. வளர்த்து எங்களை போன்ற சாமானிய தொண்டர்களுக்கும் அரசியல் களத்தில் குரல் கொடுக்க வாய்ப்பளித்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவையில் அமர்கிறேன். நன்றி. சபாநாயகர். சட்டத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்நியாருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் மேடம், நாங்களும் எங்களுக்கும் விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். இதே சட்டசபையில என்ன மாதிரி குரல் கொடுத்தாரு எங்களுக்கும் தெரியும். ரவுத்திரம் பழகுன்னு பாரதி சொல்லியிருக்காரு, ஒரு தவறோ ஒரு உண்மை இல்லைன்னா மட்டும்தான் நாங்க எந்திரிக்கிறோம். இதே பரமக்குடி எம்எல்ஏ அவர்கள் தொகுதி சார்ந்து பேசினாரு, நாங்க இதே இடத்துல அறிவிச்சோம். ஒலிம்பிக் உடைய அகாடமி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல திமுக உடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய பரமக்குடியில் வருதுன்னு சொன்னோம். அப்ப ஒரு உண்மைக்கு மாறான தகவல் சொல்லும் பொழுது நாங்க எந்திரிக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் சொன்னார், ஒரு உதாரணம் சொன்னார், நாங்க ஒரு உதாரணம் சொல்றோம். எதிர்கட்சி என்பது தீக்குச்சி மாதிரி, அத அழகா கேஸ பத்த வச்சு பால் வச்சா நாங்க அமைதியா இருப்போம். நீங்க கேஸ புடுங்கி விட்டு பத்த வச்சுன்னா வெடிக்கும். நாங்க வெடிக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கிறோம். சோ நல்ல கருத்துக்களையும் நீங்க சொல்ற மாதிரி மேடம் 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 ஒரே ஒரு நிமிஷம் மேடம் நீங்களே ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடறேன். அந்நியார் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இன்னையிலிருந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க. திமுக பேசும்போது ஏதோ ஒரு இடத்துல அரசையோ முதலமைச்சரையோ இல்ல எங்களுடைய கொள்கையிலையோ தவறுன்னு சொன்னா மட்டும்தான், இந்த பாருங்க இப்ப கூட கத்துறாங்க பாத்தீங்களா, நீங்க சொல்லணும்ல, இப்ப நீங்க சொல்லணும்ல, திமுக ஏன் கத்துறாங்கன்னு கேட்கல. என்ன மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அது ஏதோ எனக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் தெரியுது. உங்களுக்குள்ள பேசிக்க வேணாம், இங்க பார்த்து சொல்லுங்க. இல்ல அந்நியார் எப்பயுமே எங்களுக்கு நல்ல பழக்கம். அதனால அந்நியார்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, எதிர்கட்சிகள் அரசுடைய குறைகளையும் பிரச்சனைகளையும் சொல்லட்டும், நாங்கள் பதில் சொல்றோம். ஆனால் 100 நாள் வந்த ஆட்சியை முதலமைச்சர் குறித்தோ இல்ல அமைச்சர்கள் குறித்தோ இல்ல தவறான எங்களோட கொள்கை தவறான இருக்கிற மாதிரி ஒரு போலி பிரச்சாரம் செய்யும் பொழுது நாங்க எந்திரிக்கிறோம். அதுதான். அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, நாங்க ஒரு பதில் கேட்கிறோம். ஆனா நாங்க பேசும்போது அவங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, எதிர்கட்சி தலைவர்கிட்ட ஒரு கேள்வின்னு சொல்ற உடனே எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. சட்டத்துறை அமைச்சர் போதுமா? சட்டத்துறை அமைச்சர் உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, சட்டத்துறை அமைச்சர் நம்முடைய சகோதரி பேசுங்க. அக்கா அவர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து என்னன்னா, எல்லா விஷயத்திற்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. எந்த விஷயம் அதை ட்ரிகர் பண்ணி அதை பேச வைக்கிறதுன்னு இருக்கு. இப்ப மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசிட்டு இருக்க சொன்னார், அதாவது அறிவாலயத்தை வெள்ளை அடிக்கணும், வாடகைக்கணும். இது நான் வெளியில பொதுவாக ஒரு மேடையில் பேசிய விஷயம். அதை
இங்கே வந்து அவர் வந்து குறிப்பிடும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்க இருக்கிறோம். ஏன்னா இங்க வந்து அதை நாங்க என்ன சொன்ன வெளியில பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது முரசொலி ட்ரஸ்ட் ஒரு தனி நபருக்குரியது, ஒரு தனி குடும்பத்திற்குரியது. அந்த முரசொலி ட்ரஸ்டில் இருப்பவர்கள் அதை வாடகைக்கு விட்டு வருமானத்தில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வெளியில பேசினது அவர் இங்கே குறிப்பிடும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரி வார்த்தைகளை அவர் தவிர்த்துக்கிட்டால் கண்டிப்பா இது மாதிரியான வாக்குவாதம் வராது. அக்கா அவர்களுக்கு ஒரு பணிவான விஷயம் என்னன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்க போது அவர் எப்பவுமே நிதானமாக, அமைதியாக, நேர்மையாக இருக்கக்கூடியவர். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு விஷயத்துல ட்ரிகர் ஆகி அவர் சீண்டப்பட்டு அவர் எவ்வளவு கோவப்பட்டார்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவையில எதை பேசினால் அவர்கள் சீண்டுவார்களோ அது மாதிரி விஷயங்களை பேசும் பொழுது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்ப தேவையில்லாம அவர் பேசுறப்ப அது கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனால் அமைதியாக இருந்த கேப்டன் அவர்கள் கோவப்பட்டு அவர் வந்து எந்திரிச்சு நின்று அவர் அன்னைக்கு பேசினது அன்னைக்கு இருக்கிற உலகமே பார்த்துச்சு. ஏன் அவரை வந்து சாதாரண பேசல, அன்னைக்கு யாரோ சீண்டும் ஒரு வார்த்தைகளை அவர் குறித்து பேசுற பொழுது அவரையும் மீறி அவர் கோவப்பட்டார். ஏன்னா எப்பயுமே ஒரு லிமிட்டோட என்ன பேசணும் அது பேசாமல் இன்னைக்கு வந்து அறிவாலயத்தை வாடகைக்கு வருகிறார்கள் நாங்கள், அதெல்லாம் வந்து நான் வெளியில பேசின விஷயம், பொதுக்கூட்டத்தில் பேசின விஷயம். பொதுக்கூட்டத்தில் முரசொலி ட்ரஸ்ட் யாருடையது, முரசொலி ட்ரஸ்ட் ஒரு குடும்பத்துடையது, இதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் பேசினது. அதை பேசும் பொழுது நானும் இங்க வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது பதில் சொல்லும் பட்சம் இது வேற திசையை நோக்கி போறது. மானிய கோரிக்கை சம்பந்தமாக விவாதிப்போம் என்பதை கேட்டுக்கொண்டு திசை மாற்றுவது, இப்ப அவங்களுக்கு பதில் இல்லை என்றுக்காக திசை மாற்ற நினைக்கலாம், அதெல்லாம் திசை மாற்றம் இல்லை. நாங்கள் ஆக்கப்பூர்வமாக என்ன சொல்லணுமோ அதை ஆக்கப்பூர்வமா சொல்ல ஆசைப்படுகிறோம். அதனாலதான் நீங்க அறிவிப்புகளை நீங்க முதல்ல சொல்லுனீங்க, அறிவிப்புகளை சொன்ன பிறகு ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கு போகணும். ஏன்னா அதனால அறிவிப்புகளை முன்னாடி சொல்லுனீங்க. சோ அதனால ஆக்கப்பூர்வ விவாதத்துக்குள்ள செல்ல விரும்புகிறோம். எதற்கும் யாருக்கும் விஜயதாம அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு முகவரி தந்த பேசி முடிச்சோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் அண்ணன் கொஞ்சம் தளபதியாருக்கு என்ன சொல்ல வரீங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர், நம்முடைய பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தோர் நலன் கொள்கை விளக்க குறிப்பில் ஒரு கரெக்ஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. கொள்கை விளப்பா அறிவிப்பிலையா கொள்கை விளக்க குறிப்பிலையா? கொள்கை விளக்க புத்தகத்தில் கொள்கை விளக்கு சரி. இல்ல பக்கம் 6ல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த 69 விழுக்காடுக்கு வந்து பட்டியல் போட்டிருக்கிறாங்க. இப்ப பிற்படுத்தப்பட்டோர்ன்றது ஏற்கனவே 30% இருந்ததுன்றது இப்ப வந்து 26.5%. அதில் உள்ளொடுக்கீடு வந்து முஸ்லீம்களுக்கு 3.5%. ஆனால் கலைஞர் ஆட்சியில் அறிவிச்சதை இதில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரப்புக்கு 20, ஆதி திராவிடர்களுக்கு 18, பழங்குடியிருக்கு 1, மொத்தம் 63 போட்டிருக்கிறோம். இப்ப உள்ஒதுக்கீடு வந்து பிற்படுத்தப்பட்டோர் வந்து இஸ்லாமியர்களுக்கு 3.5 போட்டது கரெக்ட். ஆனா 18% ஆதிராவிற்குன்றதுல உள்ஒதுக்கீடு வந்து அருந்ததிற்கு 3% கொடுத்தாச்சு. சென்ற புத்தகத்தில் பார்த்தாலும் இருக்கும். இப்ப அந்த அருந்ததிற்கு 3% எல்லா பலனையும் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இதுல வந்து அந்த அருந்ததிற்கு 3% இடம்பெறல. அப்படி இடம்பெறலன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வேண்டிய சலுகை இந்த அரசு செய்ய போகிறதா இல்லையா என்பதுதான் ஒரு கேள்வி. இன்னொன்னு அதே புக்கில் பாத்தீங்கன்னா பக்கம் 13 அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகள் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை பெறும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் முதற்கொண்ட வகைப்பைச் சேர்ந்த மாணவ மாணவர்களுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து கல்வி கட்டணங்கள் மற்றும் விடுதி, உணவு கட்டணங்கள் மருத்துவ கல்வி இயக்கத்திற்கு ஒப்படைக்கப்படும். அதாவது நான் சொன்ன இந்த இன மக்களுக்கெல்லாம் பணம் வந்து அரசாங்கம் கொடுக்கும். இதுதான் சொல்லிருக்கிறாங்க. நான் கேட்கறது 2006-2077 77.97 கோடி ரூபாய் அதுக்காக பணம் ஒதுக்கி இருக்கிறீங்க. ஆக ஆதி திராவிடர் என்று சொல்லப்படுகிற, பழங்குடியர் என்று சொல்லப்படுகிற 1% இவர்களுக்கு இந்த சலுகை உண்டா இல்லையா, இந்த அரசாங்கம் அவர்களுக்கு பணம் கட்டப்போகுதா இல்லையா என்பதை விளக்கம் இதுல இல்ல. நீங்க கொடுத்திருக்க புத்தகம் தான் இல்ல. மீதிக்கெல்லாம் உண்டுருக்கீங்க, பேக்வர்டு கிளாஸுக்கு உண்டுருக்கீங்க, சீர்மரபு உண்டுருக்கீங்க. ஆனா SC STன்றது இதுல குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் மருத்துவ பணம், கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் இவர்களுக்கெல்லாம் மலைவாழ் மக்களுக்கும் ஆதிராவிட மக்களுக்கும் கட்டப்போறீங்களா இல்லையா இந்த ஆண்டு? அதுதான் என்னோட கேள்வி. மாண்பு உறுப்பினர் பதிலுரை வருகிற போது அதுக்குரிய பதில் மாண்பு விஜயதாம் அவர்கள் வாங்க. மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காரசாரமாக விவாதம் நடந்துட்டு இருந்தது. ஆக்கப்பூர்வமான கருத்து இருந்தால் பரவாயில்ல. இதெல்லாம் நேரலையில் உங்களுடைய உத்தரவின் பேரில் இப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அவர்கள் பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி பயனுள்ள கருத்து எதுவுமே இல்லை.
எவ்வளவு நேரம் நீங்க வந்து அலுவல் ஆய்வுக்கூடத்தில் 1:30 மணிக்கு முடிக்கணும்னு முடிவு செஞ்சிருக்கிறீங்க. இப்போ ஒரு உறுப்பினர் மாண்புமிகு ஒரு உறுப்பினர் தான் முடிச்சிருக்காரு. இப்போ மணி 2:19 ஆயிட்டுது. எப்போ முடிக்க போறீங்க? நீங்க காலையில சொன்னீங்க 10 மணி நேரம் அவை நடத்துன்னு சொன்னீங்க. 10 மணி நேரம் நடத்துதில்ல. பயனுள்ள கருத்து எவ்வளவு நேரம் பார்த்தா கிடையாது. இது பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றம் என்பது ஒரு மிகப்பெரிய சட்டம் இயற்றக்கூடிய மாமன்றம். மக்களுடைய பிரச்சனை இங்க தான் பேசுறோம். ஆனா அவர்கள் சொன்ன மாதிரி மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு அதிக நேரம் கொடுப்பதில்லை. மற்ற பிரச்சனையை தான் அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க. இனிமேல் அருகூர்ந்து நாங்கள் எந்த அணியா இருந்தாலும் சரி, இந்த பக்கம் சரி அந்த பக்கம் சரி, சரியான கருத்துக்கள் இருந்தா அனுமதிங்க. அவைக்கு ஒவ்வாத கருத்து இருந்தா அதை அனுமதிக்க வேண்டாம். இனி குறிப்பிட்ட காலத்திற்குள் அவையை நிறைவு செய்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் தங்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புடைய உறுப்பினர் பதிவு செய்து கொள்கிறேன். ஏற்ற நேரத்தில் ஏற்ற முடிவை நான் நிச்சயமாக எடுப்பேன்.